ஐயா வணக்கம் ஐயா. அம்மா வணக்கம். அன்பான உங்களை இருக்கிற அன்பு வணக்கம். சொல்லுங்கம்மா. ஐயா, ஒன்னஸ் ஒருமைன்ற விஷயத்த பத்தி நம்ம ஒவ்வொரு ஸ்பீச்சும் சொல்லிட்டே இருக்கோம். ஒருமைன்ற விஷயம் தான் ரொம்ப மூலமான விஷயம்னு. நிறைய பேருக்கு என்னன்னா அந்த ஒருமையான விஷயத்த என்னால புரிஞ்சுக்க முடியல. இங்க எல்லாமே ஒருமையா ஒரு தன்மையா இருக்குன்னு சொல்றத என்னால எப்படி பார்க்கணும், எப்படி அணுகணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு கேக்குறாங்க. கட்டாயமா இங்க எல்லாமே ஒன்னா இருக்குதானே ஒன்னா இருக்குது. இப்ப நம்ம ஒன்னா இருக்குதுன்னா ஏத்துக்க மாட்டோம், பலவா இருக்குதுன்னா ஆமா அப்படின்னு ஒத்துக்குவோம். ஏன் அப்படின்னு நம்ம பலவா இருக்கு ஒத்துக்குறோம் அப்படின்னா ஒரே விஷயம் தான். பல வார்த்தைகள் வருது, பல முகங்கள் இருக்குது, பல எண்ணங்கள் இருக்குது, பல பொருட்கள் இருக்குது, பல நிகழ்வுகள் இருக்குது, பல சூழல்கள் இருக்குது. உண்மைதானே? உண்மை. பல கிளைமேட்ஸ் இருக்குது. எல்லாமே இப்ப எல்லாமே நம்ம பலவா சொல்லலாம். பல 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 பலன்னு சொல்லினே போகலாம். அந்த பல பலன்றது எல்லாமே ஒண்ணுதான் இருக்குது. இப்ப நீங்களே பாருங்களேன், பல பல பலன் நம்ம சொல்றோம். உண்மைதானே? இதுல பல விதங்கள், இதுல பல விதங்கள், அப்படி எப்படி ஒண்ணுன்னு நீ சொன்ன வார்த்தைகளே ஒண்ணுக்குது. நம்ம சொல்ற வார்த்தை நான் சொன்னோம் இல்லையா, பல பல விதமா இருக்குதுன்னு சொன்னோம். மனிதர் பல விதமா இருக்காங்க, பொருட்கள் பல விதமா இருக்குது, எண்ணங்கள் பல விதமா இருக்குது, உணவுகள் பல விதமா இருக்குது. உண்மைதானே? எல்லாமே பல விதமா. பல விதம் பல விதம் சொன்னேன். ஆனா நான் சொன்ன ஒண்ணுல இருக்குது. எது சொல்லு பாப்போம். நீங்க சொல்ற ஒருமையா இருக்கு. எல்லாமே பல விதமா இருக்கிறது ஒருமையா இருக்கு. நான் பலன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணல. ஆமா, அது ஒருமையா இருக்கு. ஒண்ணுதானே அது? ஆமா, எல்லாத்துக்கும் அதானே யூஸ் பண்ணி ஆகணும். வேற மாத்தி யூஸ் பண்ணல. இல்ல, வேர்டு ஒண்ணுதான். ஒண்ணுதான். பலன்னு நான் சொன்னேன். அந்த பலன்ற வார்த்தை எல்லாத்துக்குமே ஒத்து போகக்கூடிய ஒரே வார்த்தை. புரிஞ்சுதா? இதுதான் இங்க யாருக்கும் புரிய மாட்டேன். இத்தனை ஊது இருந்தாங்க நீங்க ஒண்ணுன்றீங்க. நீ இத்தனை இருந்தா என்னாச்சு? நீ அதை எதை வச்சு சொன்ன? இத்தனைன்னு ஒண்ணு சொன்ன, ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். அதே போல எத்தனை தான் சொல்லுவேன்? இத்தனைக்குது 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 இதான் சொல்ல முடியும். இத்தனைன்றது என்ன? ஒண்ணுதான். ஒண்ணுதான். பலன்றது என்ன? ஒண்ணுதான். எல்லாம் அப்படின்றது என்ன? ஒண்ணுதான். நிறைய இருக்குதே, நிறைய இருக்குதே, நிறைய ஒண்ணுதான். நிறைய வார்த்தை ஒண்ணுதான். இங்க எல்லாத்துக்குள்ளேயும் ஒன்னஸ் தான் இருக்கும். இதைத்தான் நம்ம யாருமே புரிஞ்சுக்கிறது. இதையா நான் இதுக்கு நார்மல் பீப்புள் இதை புரிஞ்சுக்க முடியுமா? கஷ்டம். ஆனா இதை புரிஞ்சுக்கிறது தான் இருக்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம். ஏன்னா இதுதான் ஒரு மூலமான ஒரு விஷயத்த உங்களுக்கு உணர வைக்கும், புரிஞ்சுக்க வைக்கும். ஏன்னா எல்லாத்தையும் ஒன்னா பார்த்தா அதுக்கு பேர் ஒருமைன்ற ஒரு குணம். ஒருமைதான் முழுமையான அன்பு. ஒருமைதான் நான் என்ற ஒரு மூலமான ஒரு விஷயம். உங்களுக்கு கடவுள்ன்ற ஒரு பொருளுக்கான விளக்கம்ன்றது ஒண்ணுமே இல்லை. அது ஒருமைன்றதா பலவா இருந்த ஒருமை. ஒருமைதான். சொல்றேன், வேற்றுமை இருக்குதுங்க. சொல்றேன், வேற்றுமையா இருக்கு, வேற்றுமையா இருக்கு, வேற்றுமை எல்லாத்துலயும் வேற்றுமை இருக்கு. நீங்க நாங்க ஒற்றுமையான ஒண்ணுன்னு சொல்றீங்க. வேற்றுமைன்ற ஒரு ஒரே சொல், அது ஒற்றுமையா இருக்கு. எல்லாத்துக்குள்ளயும் வேற்றுமை தான் இருக்கும். எல்லாத்துக்குள்ளயும் வேற்றுமை தான் இருக்கும். அந்த வேற்றுமைன்ற சொல்ல மட்டும் எதுவும் பிரிக்கவே முடியாது. அப்ப அந்த வேற்றுமைன்ற ஒரு சொல் ஒற்றுமையா இருக்கு. எல்லாத்துக்குள்ளயும் வேற்றுமை இருக்கும். வேற்றுமைன்றது ஒரு பொருள். இப்ப அந்த வேற்றுமைன்றது எல்லாத்துக்குள்ளயும் வருது. அப்ப அது ஒற்றுமையா இருக்குது, அது ஒருமையில இருக்குது. உண்மைதானே? உண்மை. இப்ப அது ஒன்னஸா இருக்குது. இப்ப இதேதான் எல்லாத்துக்குமே. இதை நம்ம இப்ப நான் சொல்ற விதத்தை நீங்க கொஞ்சம் ஆழ்ந்து போனா நிறைய பேர் இப்போ இன்னைக்கு சூழல் நிறைய பேர் அளவுமே சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்க. நிறைய பேர் நிறைய கொஸ்டின் அதுக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒரு சிந்தனையை சிந்திக்கும் போது எந்த விதமா எந்த ஆங்கிள் எல்லாம் நம்ம சிந்திக்கலாம் அப்படின்றத நமக்கு எக்ஸ்பிளனேஷனா கொடுக்குறேன். இப்ப இதெல்லாமே ஒரு புது விதமான சிந்தனை. இந்த சிந்தனையை நான் இதுல எடுத்து நம்ம செயலை செய்யும் போது எனக்குள்ள ஏற்படுற அனுபவத்தை வெளிப்படுது. நான் இப்ப தோன்றி இப்ப பேச போறேன். நான் பேசுறது கேட்கறது எதுவுமே உள்ள மனப்பாடமா இருக்கிறதும் கிடையாது, ஏற்கனவே ரீட் பண்ணி வச்சதும் கிடையாது. இப்ப நான் பேசும்போது புதிதான வார்த்தைகள் வரும். அந்த வார்த்தைகள்ன்றது எனக்கே புதுசா இருக்கும். உண்மைங்க. இப்ப அதனாலதான் சொல்றேன், இது லைவ் பாடம். இதை நீங்க கேட்கும் போது எல்லாருக்கும் ஈஸியா இதை அப்சர்வ் பண்ணிக்க முடியும். இதை மாதிரி உங்களால சிந்திக்க முடியும். ஏன்னா இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் உயிரோட்டம் தான் இருக்கும். உயிரோட்டம்ன்றது ஒரே விஷயம் தானே, மாற்றம் ஒன்றே மாறாதது. நியூ. இது எப்பவுமே புதியதான ஒரு விஷயம் நீங்க தோண்டிட்டே இருக்கும். எப்பவுமே என்றுமே எல்லாமே புதியதா தான் இருக்கும். அந்த புதிதான விஷயம் மாற்றம் தான். அந்த மாற்றமான ஒரு விஷயம் புதியதா வெளியே வருது. இப்ப எப்படின்னா ஒரு உணவுப் பொருளை சமைச்ச உடனே சாப்பிடக்கூடிய மாதிரி இந்த வார்த்தைகள். இந்த உணவு இப்பதான் சமைக்கப்படுது, இப்பதான் அது பரிமாறப்பட போகுது. அப்படிதான் அந்த வார்த்தைகள் வெளியே வருது. சொன்னது கொடுங்களா? அப்ப அந்த ஒருமைன்றது, அந்த ஒன்னஸ்ன்றது பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும். சுவை ஒரே பொருள் தான் சுவைன்றது. இன்னும் நீ என்ன உணவுனா சாமி சுவைதான். சுவை தான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? இல்ல. சுவை இல்லைன்னா எந்த உணவும் வேஸ்ட். நீ என்ன உணவுனா சாமி, சுவை இல்லாத போச்சுன்னா ஒண்ணும் இல்லை. சுவை தான் அதோட மூலசார். உயிர் ஒரே விஷயம் தான். உண்மைதானே? நீ எத்தனை விதமான ஜீவராசி சொல்லலாம், அதுக்குள்ள ஏங்க போறது என்ன, அசைய போறது என்ன? உயிர். அவ்வளவுதான். நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க எல்லாத்தையுமே பலவா பாக்குறதுன்றது இயல்பு. எல்லாமே நம்ம பாக்குறோம், பழக்கம் இருக்கிறது, அதனால பலவா தெரியுது. ஆனா அந்த பலவுக்குள்ள ஒண்ணு இருக்குதே, ஒரு விஷயத்த நான் பாக்குறேன் ஒன்னா இருக்குது. இந்த ஒன்னை ஏன் நீங்க யாரும் கண்டுபிடிக்க முடியல? ஏன் அதை பத்தி பேச மாட்டேன், சிந்திக்க மாட்டேன்? எதுனாலங்க? பழக்கம் இல்ல. இதை பத்தி யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணல. இதை பத்தி நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க. இந்த ஒன்றுன்றது யாருக்கு இல்லை. நான் சொல்லலையா, ருசி ஒண்ணுதான்.
மனம் ஒண்ணுதான், வாசம் ஒண்ணுதான், நாற்றம் ஒண்ணுதான், வேற்றுமை ஒண்ணுதான். உண்மைதானே? எல்லாம் அப்படின்றது ஒண்ணுதான், பல அப்படின்றது ஒண்ணுதான். இப்ப இதெல்லாம் ஒண்ணுதானே இருக்குது. என்ன எப்படி இந்த பழைய வந்து பல பலவா சொல்ல முடியுமா? பல பலவா சொன்னாலும் ஒண்ணுதான் வரும், மாறி வராது. இப்ப இந்த ஒண்ணுன்ற ஒரு பொருள் இருக்குது எல்லாத்துக்குள்ளயுமே. இப்ப நீ மனிதன், உண்மைதானே? மனிதன்னா ஒண்ணுதான். இங்க எல்லாம் மனுஷன் தான் சொல்ல முடியும், சொல்ல முடியுமா? இல்ல எல்லாத்தையும் உயிர்னா சொல்ல முடியும் தானே? உடல்னு எடுத்துங்க, சும்மா உடல்ன்ற ஒரு பொருள் எடுத்துங்க. நீ எதெல்லாம் சொல்ல முடியும்? உடல் தான் சொல்ல முடியும். நீ எந்த ஜீவராசியோட எடுத்துக்கோ. பாம்பு உடல், இது மனித உடல், உண்மைதானே? இப்படிதான் சொல்ல முடியும். இப்போ ஒண்ணுதானே வருது. இவ்வளவு வேற்றுமை நான் பேசினேன். பேசும்போது இந்த உடல் என்னால மாத்தி பேச முடியல. என்னால இப்ப மாறினா எல்லாமே மாறி இருக்கணும், ஒன்னா வரக்கூடாது. ஏன் ஒன்னா வருது? அப்போ ஒரு கையால் பிணைக்கப்பட்ட ஒரு பொருள் தான் இங்க எல்லாமே. அப்ப ஒண்ணுன்றது தான் இங்க மூலம். அப்ப ஒண்ணுன்னு நம்ம எல்லாத்தையும் அறியறது ஒண்ணுதான் நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு மிகப்பெரிய ஒரு புரிதலை கொடுக்கும். அப்ப அந்த ஒண்ணு தன்மையை நம்ம உணரணும். அப்ப ஒண்ணு நம்ம எப்போ உணர முடியும் அப்படின்னு அன்புக்குள்ள ஆழ்ந்து போகும்போது தான் நம்ம ஒண்ணு தானே. நீங்களே பார்க்கலாம், அன்பா இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் பாத்தீங்கன்னா நார்மலாக இருக்கிறவங்களோட அவர்கிட்ட குணம் அதிகமா இருக்கும். அங்கிட்ட என்ன குணம் இருக்குன்னா எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கக்கூடிய ஒரு குணம் இருக்கும். சிம்பிள் தான். ஒரு அழுக்கு இருக்கும், அந்த அழுக்க போய் அந்த மாதிரி செயல் செஞ்சு கிளீன் பண்ணுவாங்க. ஒரு நோய் விட்டுறவரை போய் அப்படியே அவங்க அப்படியே தூக்குவாங்க. அவங்க என்ன வீட்டுல அம்மா அப்பா தூக்குற மாதிரி தூக்குறாங்க, நோயாளி தூர் அப்படி. இப்ப அவர் என்னன்னா ஒன்னா பாக்குறாரு. சிம்பிள் தான். அந்த ஒன் தன்மை எங்க வெளிப்படும்னா இந்த மாதிரியான செயல் கிட்ட வெளிப்படும். அன்பான செயல் யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்க கிட்ட வெளிப்படுறது ஒரே விஷயம். நீங்க எல்லாரும் போற்றி பேசக்கூடிய விஷயம் என்னன்னா ஒன்னா பாக்குறாரு. நீங்க அதை தான் போட்டுருவீங்க. அவர் அன்பா இருக்காருன்றத ஒண்ணுதான் அந்த அன்பா இருக்குது, வேற ஒண்ணுமே இல்லை. அன்புக்கும் ஒண்ணுக்கும் வேற்றுமை இல்ல, ஒரே பொருள் அது. உண்மையா இல்லையா? ஒருமையும் அன்பு ஒண்ணு. இப்ப நீங்க அவர் ஏன் நீங்க பெருசா பாக்குறீங்க, ஒரு சூப்பர் யார் சொல்றீங்கன்னா இதான் காரணம். ஒரு ஜீவராசி அடிப்பட்ட குடுக்குன்னு ஓடிப்பாரு, அப்படியே தான் குழந்தை மாதிரி தூக்கி எல்லாம் பண்ணுவாரு. அப்படி பண்ணீங்க நீங்க பெரிய விஷயம் ஏன் சொல்றீங்க? நீங்க ஒன்னா பார்த்ததுனால உங்ககிட்ட வெளிப்படுற ஒரு விஷயம் வந்து செம சிறப்புங்க அப்படின்னு வெளிப்படுத்தும். ஒன்னா பார்த்ததுனால தான் அவர் எல்லாத்தையும் ஒன்னா பார்ப்பார். எல்லாத்தையும்னா ஒரு மனநல குன்றவங்க, உணவு இல்லாத உணவு கொடுக்குறது சரி, சரியில்லாத இடத்த போய் சரி பத்துறது சரி, நோய் விட்டுறவங்களுக்கு மருந்து கொடுக்குறது சரி, எல்லாத்துலயுமே போய் இவங்க வந்து கலந்துப்பாங்க. கலந்து போய் அதை சரி நம்மள அப்படின்னா நம்ம வீட்டை சார்ந்த யாருன்னா மட்டும் பண்ணுவோம், மத்த யாருக்கும் போக மாட்டோம். ஆமா, அதுக்கும் நமக்கு சம்பந்தம் இருக்கும். அதுல நம்மளுக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கும். நம்ம வீட்டை சாப்பிட்டோம்னா நம்ம எடுத்துலாம் செய்யலாம், அவங்கள போய் நம்ம எப்படிங்கிறது ஒண்ணுன்ற ஒரு குணம் இல்லை, குறைவா இருக்கு. அதனால உங்களுக்கு கஷ்டம். இதுவே இந்த அன்பான செயல் செய்றவங்க, ஒரு ட்ரஸ்ட் வச்சு ஒரு என்ஜிஓ வச்சு நடத்துறவங்க எல்லாம் இந்த மாதிரி செயலாம் கொஞ்சம் வாழ்ந்து செய்வாங்க. உண்மைதானே? இப்ப எல்லாரும் உணவு கொடுவோம், எல்லாரும் கொடுக்குறோமா? இல்ல இல்லங்க. நம்ம வீட்டுக்கு சாதம் எல்லாரும் கொடுக்கும், மத்தவங்க கொடுக்குமா? ஒரு என்ஜிஓஸ்ல இருக்கிறவங்க அந்த மாதிரி அன்பா இருக்கிறவங்க எல்லாரும் கொடுப்பாங்க உணவு. எல்லாரும் சமமா பார்க்கக்கூடிய ஒரு சூழலை பத்தி அவங்க எல்லாருக்குமே உணவு கொடுப்பாங்க. புரியுதா? இப்போ இங்க என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னா எல்லாத்துக்குள்ளயும் ஒரே விஷயம் ஒற்றுமை இருக்கு. எல்லாரையும் ஒன்னா பார்க்கக்கூடிய தகுதி யாரு இருக்குது அவங்களதான் நம்ம வந்து பெருசுன்னு பேசுவோம். இயற்கையும் பெருசுன்னு பேசுவோம், அந்த இயற்கையில நம்ம எல்லாருமே பெருசுன்னு பேசுவோம். உண்மைதானே? அன்பா இருக்கிறவங்க அன்புன்னா என்ன அர்த்தம்னா ஒன்னா பாக்குறது பேர் அன்பு. அப்ப ஒன் தன்மை தான் இங்க இருக்குது. அந்த ஒன் தன்மைக்கு இங்க பெரிய மதிப்பு இருக்குது. எல்லாருக்கிட்ட ஒரு பெரிய போற்றுதல் தன்மை இருக்குது. எல்லாரும் அதை ரொம்ப பெருசா பார்க்கக்கூடிய ஒரு தகுதி இருக்குது அதுக்கு. அப்ப எது ஏன் அது அந்த அந்த ஒண்ணுக்கு மட்டும் ஏன் தன்மை இருக்குது? ஏன்னா நீங்க அதைத்தான் நீங்க கடவுள்னு சொன்னீங்க இல்லையா, அது அந்த பொருள் தான், அந்த ஒருமைதான். அது ஒருமைதான். அது அதைத்தான். அதனாலதான் அதுக்கு எல்லாரும் நீங்க எல்லாரும் தெரிஞ்ச தெரியாம எல்லாரும் அதுக்கு முன்மொழிவீங்க. ஒருமைதான் இறைத்தன்மை. அந்த இறைத்தன்மைன்றது ஒருமைதான். அதுக்கு பேர் தான் அன்பு. அது இன்னொரு பேர் நீங்க வச்ச பேர் அன்பு தான். ஆனா அன்புக்குள்ள என்ன இருக்கு? ஒருமை இருக்கு. அது எந்த அளவுல பொறுத்து அதை பொறுத்து அது எந்த வரைக்கும் அவர்னால அந்த உரிமையோடு எல்லாரையும் அணுக முடியுதோ அது ஒரு மனிதர்கிட்ட அணுகுவாங்க. ஒரு சில ஜீவராசி கிட்ட அணுகுவாங்க. ஒருத்தர் பறவை பிடிக்கும், ஒருத்தர் நாயை பிடிக்கும், ஒருத்தருக்கு மனிதரை பிடிக்கும். புரியுதுங்களா? ஒருத்தருங்க நோயாளியை போய் அனுப்புவாங்க, ஒருத்தர் அந்த மனோல கூட்டி. இந்த மாதிரி எல்லாரும் ஒரு எல்லாரும் எல்லாத்தையும் அணுக மாட்டாங்க. இது ஒரு விஷயம் இருக்கு. புரியுதா? எல்லாத்தையும் அணுகக்கூடிய தன்மை அதிகமாக அந்த ஒருமையோட தன்மை முழுமையா விளங்கும் போது அந்த உடல் இங்க இருக்கும் போதே அந்த உடல்ல இருந்து வெளிப்படுற ஒரு ஆற்றலும் அறிவும், நீங்க ஒரு மூலத்துக்கான எந்த அறிவு இருக்குன்னு அந்த அறிவு விட்டு வெளிப்படும். அது எந்த பர்சனா இருந்தாலும் சரி. புரியுதுங்களா? இதுதான் ஒருமையோட தன்மை. இப்ப அந்த ஒருமையா நீங்க பார்க்கும் போது அந்த அறிவு வந்து ரொம்ப வேற லெவல்ல இருக்கும். இப்ப நான் அதை கொண்டு நான் பேசுகிறேன். அந்த மாதிரி எல்லாத்தையும் அணுகி நான் எல்லாத்தையும் ரொம்ப ஆழ்ந்து போய் பார்ப்பேன். இப்ப எல்லாத்தையும் எப்படி பார்க்கணும்? இப்ப சும்மா பேசிப்பாங்களேன். ஒரு மலத்தை வந்து நம்ம மலத்தை நம்ம பாக்குறதே கஷ்டம். அது ஒரு நாட்டம். பிறர் மலத்தை போய் நம்ம எடுக்க முடியுமா, பண்ண முடியுமா? இன்னும் கஷ்டம். இன்னும் ஜீவராசியோட மலத்தை போய் எடுக்க முடியுமா, பார்க்க முடியுமா? ரொம்ப கஷ்டம். உண்மைதானே? ஆனா ஒருமை வச்சுங்களா பாராது, எல்லாம் ஒண்ணுதான். அது மலமாவே தெரியாது. ஏன் அப்படி மலமா தெரியாதுன்னா, ஒண்ணுன்னா அதை மலன்னு அது பார்க்காது, மூலன்னு பார்க்கலாம். உண்மைங்க. அந்த பொருளோட தகுதியை பிரிச்சு பார்த்தோம். அது
இப்போ அதே மாதிரிதான் இங்க எல்லாரும் பாக்குறாங்க. யார் பாக்குறாங்கன்னா, இப்போ ஒரு ஒரு மருத்துவத்துறை எடுத்தீங்கன்னா அதுல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு உடம்பு சரியில்லை நோய் போனா மலத்தை எடுத்து வந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க. பாத்துருக்கீங்களா? ஆமா. அவங்க எப்படி ஆராய்ச்சி பண்ணாங்க? அது மலம்லாம் கிடையாது அவங்களுக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு பொருள். அந்த பொருள்ல இருந்து என்னென்ன பாக்டீரியாஸ் இருக்கு, என்னென்ன இருக்கு, உடல் நிலை எப்படி செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த உடம்புல இருந்து ஏற்பட்ட ஒரு அது இங்க கழிவுன்னு நம்ம சொல்றோம். கழிவுன்றது இந்த உடல்ல இருந்து நீக்கப்பட்ட ஒரு பொருள். ஆனா அந்த பொருளுக்குள்ள இந்த உடல் இருக்கிற மொத்த டேட்டாவும் அதுக்குள்ள இருக்கும். கட்டாயம். அதுக்கு நம்ம வச்ச பேரு கழிவுன்னு. அது கழிவு கிடையாது. அதை நம்ம அப்படி சொல்றதால தான் அதுல இருந்து கழிவுன்னா அது விஷயம் சொல்லலாம். நம்ம உடம்புல இருந்து கழிந்த ஒரு பொருள். இப்ப கழிந்த ஒரு பொருள்னா நம்மளுக்கு தேவையற்ற ஒரு பொருள். நமக்கு தேவைன்னா இந்த உடலுக்கு போதுமானது இருக்குது, அதை விட்டு மீதியை வந்து வெளியே வருது, அவ்வளவுதான். ஆனா அதுக்குள்ள அனைத்து விதமான சத்து இருக்குது. அந்த பொருள் தான் அது. இப்ப அந்த பொருளை ஆராய்ச்சி பண்ணி ஆய்வு பண்ணி பார்க்கும்போது கூட நம்மளோட நோயோ என்ன நம்ம அவங்களால சொல்ல முடியும். இப்ப அவங்க கிட்ட அந்த அருவறுப்பு தன்மை வராது. ஏன்னா அவங்க அதுக்குன்னு படிச்சிருக்காங்க. இங்க எல்லாத்தையும் எப்படி பார்க்கணும்னா, ஒரு படிச்சவன் எல்லாத்தையுமே இப்ப அவனை பொறுத்தவரை எல்லாத்தையும் ஒரே யூக்லியஸா பார்ப்போம், ஒரே கண்ணோட்டத்துல. ஆமா. அவன் மாத்தி பார்க்க மாட்டான். மலம், மூத்திரம், நாத்தம், சீவுன்னு பார்க்க மாட்டான். ஏன்னா அது வந்து இப்ப நம்ம மிஷின் அப்படின்னு பார்த்தா நம்ம ஒரு மிஷின் மாதிரி. இப்ப இந்த மிஷின் அங்க போனா அந்த மிஷினுக்குள்ள என்னென்ன ஃபால்ட்டை நீக்கணும்னா அதுக்கேற்ற எல்லாத்தையும் உள்நுணுக்கி போதான் அவரை பார்க்க முடியும். அப்ப எல்லாத்துக்கும் அவங்க கொடுத்த ஒரு பொருளோட பேர் என்னன்னா, இப்ப ரத்தம், சீவு, சளி, மலம், இதுக்கு எல்லாமே வந்து என்னன்னா இதெல்லாம் வந்து வர ஒரு கழிவு பொருள். இந்த பொருள் இந்த மாதிரி இருந்தா இந்த தன்மையில இருக்குது இந்த இடத்துல இந்த மாற்றம். அப்ப எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பாங்க. அதோட ஸ்மெல் என்ன, அதோட நிறங்கள் என்ன. உண்மைதானே? உண்மைங்க. அதுல இருந்து வெளிப்படுற அந்த பாக்டீரியாஸோட தன்மை வந்து வீரிய மாதிரி எல்லாத்தையும் பார்ப்போம். அவன் அதை வந்து நம்ம அப்படி பண்ண மாட்டோம். பார்த்துட்டாலே முடிஞ்சு நம்ம ஒரு மாதிரி வாங்கி ஏதோ மாட்டிடும். ஆனா அதே விஷயத்த ஒருத்தவங்க அவங்க என்னன்னா அதுக்குன்னு படிச்சு பண்றாங்க. படிச்சதுனால அவங்க அதோட ஒரு அறிவாசம் கொடுத்துட்டான். அது வரைக்கும் மட்டும் அவங்களுக்கு அதை தாண்டி அவ்வளவு பண்ண முடியாது. அந்த இடம் வரைக்கும் அவங்க இருப்பாங்க. ஆனா இந்த அன்புக்குள்ள நீங்க ரொம்ப ஆழ்ந்து போனீங்கன்னா இந்த ஒருமை குணத்துல உங்களுக்குள்ள எல்லாமே என்னன்னா இது இவங்க வந்து அந்த ஒரு படிப்பு கோசமும் இந்த மாதிரி தான் அவங்க பார்க்க முடியும். ஆனா நீங்க அன்புக்குள்ள ஆழ்ந்து போனா எல்லாத்துக்குள்ளயும் ஒன்வசம் ஒரு விஷயம் இருக்கு, ஒருமை. அந்த ஒருமையா பார்க்கும்போது எதை பார்த்தாலும் அது மேல் தோற்றம் தெரியாது, உள் தோற்றம் நம்மளுக்கு புரிய வரும். இந்த உள் தோற்றம் இருந்தாங்கன்னா எல்லாமே உயிர் தான். இங்க எல்லாமே உயிர் தான். இப்ப நீங்க ஒரு பழத்தை சாப்பிட்டீங்க, நீங்க மலம் பழகும் போது மழமா வந்தது. ஆனா ரீசனா அது பழத்துல இருந்து வெளிப்பட்டது ஒரு விதம் தான். அப்போ அந்த மலம் உண்மையா அந்த பழம் உண்மையா? சரியான கேள்விங்க. சும்மா கேளுங்க. பழம் உண்மையா இந்த மலம் உண்மையா யோசிச்சு பாரு. ரெண்டுமே உண்மைட்டு நம்மளோட கூற்று உள்ள போய் வெளியே வந்துருக்குது. அது வெளி தோற்றம், அது உள் தோற்றம். அது வந்து அது வந்து வெளிப்பட்ட ஒரு சத்து. ஆக மாதிரி நம்மளுக்கு ஒரு சத்தை கொடுத்து அது ஒரு உடல் தன்மை மாறி இருக்குது. அதுவும் ஒரு மிகப்பெரிய பரிமாற்றத்தை நோக்கி அது பயணப்பட்டு போகுது. அப்ப ஆக மொத்தம் அதுவும் ஒரு மெட்டீரியல் தான். உண்மைதானே? அது ஒரு அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மலத்தை பார்த்தா அதுக்கு எந்த ரியாக்டும் காட்ட மாட்டீங்க. அதுக்கான என்ன ரியாக்டும் அதோட முடிஞ்சிடும். இப்ப நான் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நான் இங்கெல்லாம் மழை போயிடும், நம்ம வீட்டான மழை போயிடும், நான் போயிட்டு நான் போய் எடுப்பேன். எப்படி எடுப்பேன்னா சின்ன குழந்தைங்க மழை போன எப்படி எடுப்பாங்க, நான் அதே ஒரு பேப்பர் வச்சு கடை சுத்தமா எடுத்து நான் போடுவேன். இது வந்து ரோட்ல சும்மா நார்மலான இருக்கிற இடத்துல நான் சொல்றேன். நாங்கயே நான் போய் அது மாதிரி பண்ணுவேன். அதனால என்னங்க அது ஒண்ணுமே இல்லை. அது ஒரு சாதாரணமான விஷயம். அது இவ்வளவு ரியாக்ட்லாம் ரொம்ப அவசியம் தேவையில்லை. இது என்னன்னா அது என் குழந்தை போன மலம், நான் அதை எடுக்கணும், அவ்வளவுதான். எனக்கு அதனால நீங்கணும். ஏன்னா இதை பாக்குறவங்களுக்கு எல்லாம் முடியாது, ரொம்ப சிரமமா இருக்கும், என்னங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம நீக்கணும், அது நம்ம வேலை. அந்த இடத்துல என் குழந்தை போன மலத்தை நான் எடுக்கிறது எனக்கு தான் ஆச்சு, என்ன பூச்சோம் அழகா அழுத்து அதை நான் உண்மையிலே எப்படி எடுக்கணும். இது யாரெல்லாம் சொன்னா எங்களுக்கு சிரிப்பா வரும். எனக்கு அது ஒரு பொருட்டாவே இருக்காது. ஒரு சிம்பிளா சொன்னா ஒரு நல்ல ஒரு பொருளை எடுத்து எப்படி எடுப்பீங்க? ரொம்ப பவ்யமா நல்ல பொருள் எடுத்தா ரொம்ப அழகா எடுக்க மாட்டேன். அந்த மாதிரி தான் எடுக்கணும். அப்படியே அழகா அப்படிதான் எடுக்கணும். அதை வந்து ரொம்ப அப்படிலாம் எடுக்கக்கூடாது. அதை எடுக்கும் போதே இந்த குணத்தோடு தான் அதை எடுக்கணும். அந்த பொருளுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படின்னா நீ மிக சிறந்த பொருள் அப்படின்னு எடுக்கும் போது அது எந்த விதத்திலும் ஒண்ணு எந்த விதத்திலும் டிஸ்டர்பே பண்ணாது. அது என்ன மாதிரி தான் எடுக்கணும், அப்படிதான் இருக்கும். அதை நான் சுத்தமா தொச்சு எடுப்பேன். இது நான் ஏன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா இப்படி பண்றதுனால நம்மளுக்கு எந்த விதத்திலும் கெட்ட தன்மை கிடையாது, முழுக்க முழுக்க நன்மை மட்டும் தான் இருக்கும். ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு பெரிய பக்கம் வரப்போகுது. அந்த இடத்துல எங்களோட சிந்தனை கொஞ்சம் விரிவடையும், எண்ணங்கள் ரொம்ப பெருசா மாறும். என்னை பார்க்கறவங்க வேந்து பார்ப்பான், என்ன இதே கூட சாத்தியம் ஒரு ஏன்னா அவ்வளவுதான் போயிடுது. ஆனா சிம்பிள் விஷயம். அந்த சிம்பிள்னஸுக்குள்ள ஒரு மூலியமான விஷயம் பொறுமையா பாக்குறவாள் தான் அது தன்மை. பெரிய பக்குவம் அதை எத்து விட்டு அதை எத்து போட்ட பெரிய சந்தோஷம் வரும் நம்மகிட்ட. சிம்பிள் விஷயம் சந்தோஷம் வரும். ஏன்னா பரவாயில்ல நம்ம செய்யறோமே அப்படின்றது என்ன ஒரு 4 பேர் எப்படி எவ்வளவு நல்ல விஷயம் வேற செஞ்சதுனால பாராட்டுகள் கிடைக்குது, சந்தோஷம் வருது. பொறுமையோடு செய்யும் போது அது அறிவும் கிடைக்குது. ஏன்னா எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கறதுதான் இதுல ஒரு மிக பெரிய ஒரு பெரிய கலை. அது
அது எப்படின்னா ஒரு அன்போட முழுமையான பொருள்ன்றது அனைத்தும் ஒன்னா பண்றது. இந்த ஒருமைன்ற குணம் இது வல்லார் செம்மையா போட்டிருப்பாரு. ஒருமை எங்க இல்லைங்க அங்கதான் ஜீவகாரணம் போட்டிருப்பாரு. இங்க எல்லாரும் ஜீவகாரணம் செய்யறோம். நம்ம என்ன ஜீவகாரணம் செய்யறதா சிறப்பான ஜீவகாரணி நீ செயல நீ அந்த ஒருமை வந்தா தான் அது முழுமை பெறும்ன்றாரு. அது ஜீவகாரண செயல் அல்லன்னா அந்த செயல் நீங்க செய்யற செயல் அன்பான செயல் அவ்வளவுதான். ஒருமை வந்துச்சுன்னா அந்த ஒரு செயலுக்கும் ஒரு பக்குவங்கள் ஒரு நிலைகள் ஒரு அனுப்புகள் ஏற்படுது உடல்ல. அந்த உடல்ல அது ஏற்பட்டா தான் நீ அந்த பக்குவத்தோடு இருக்கிறன்னு அர்த்தம். நான் ஜீவகாரணம் செய்யறேன் அப்ப உனக்குள்ள அறிவு வந்தே ஆகணும். உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் வெளிப்பட்டே ஆகணும். ஏன்னா அதுதான் அதோட அந்த படிப்போட அவர் சாராம்சம் அவுட்புட்டே அதான். இப்ப அது உனக்கு வரலன்னா அப்ப எங்க மிஸ்டேக் என்ன மிஸ்டேக் நான் பண்றேன் உரிமையா ஏதோ பார்க்க மாட்டேன்றேன். உரிமையோட இருந்தீங்கன்னா அந்த தன்மை உங்களுக்கு வெளிப்படும். எல்லா செயலுக்குள்ளேயும் இருக்கணும். எல்லா விதமான ஜீவகாரணத்தையும் எல்லா விதமான உயிர்களையும் எல்லாத்தையும் அரவணைக்கிற தன்மையில நம்ம போகணும். எல்லாத்தையும் ஒரே மாதிரி நம்ம பாக்குறோமோ இல்லைன்னா நம்மளுக்கு நம்ம தெரியும் எந்த அளவுக்கு நம்ம ஃபேவரா இருக்கணும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம எல்லா பொருளும் ரொம்ப உன்னதமா நமக்கு தெரியும். பிறர் சொல்ல தேவையில்ல நமக்கு தெரியும். அப்போதான் உங்ககிட்ட அந்த இப்படி ரொம்ப ஆழ்ந்து உள்ளாத அந்த ஒருமையில போனா அந்த ஒன்றி போயிட்டு அப்படின்னா அந்த ஒருமை விளைவிச்சா உனக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்களை உங்களால உணர முடியும். அப்ப உன்னை நீ பிரைஸ் பண்ணலாம் உன்னை வெளியேறோம் பிரைஸ் பண்ண ஆரம்பிச்சுவாங்க கட்டாயம். ஆனா ஆரம்பத்தில் வெளியேறோம் நீங்க சூப்பரா பண்றீங்க அப்படின்னு பிரைஸ் பண்றதுனால நம்மகிட்ட ஒருமை இருக்குதுன்னா அது கிடையாது. அந்த ஒருமைன்றது உனக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஏன்னா உனக்குள்ள சொல்லுவோம் இதுல நீ தப்பு தானே அப்படின்னு உனக்கு அது சொல்லுவோம். இதுல நீ பெஸ்ட் இல்ல தானே அப்படின்னு உன்கிட்ட பேசுவாங்க. நீ அதை கடந்து போவேன். அதுல சந்தேகம் நாங்க எல்லாருக்கும் அது தெரியும். ஆனா உனக்குள்ள அது பெஸ்ட்னு சொல்ற அளவுக்கு உன்னால செய்ய முடிந்தால் ஒருமை விளங்கிடும். ஏன்னா உனக்குள்ள இருக்கிறது நானே என்ன பார்த்து வியந்து சொல்ற வார்த்தை. ஆமா உனக்குள்ள சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க நண்புக்குள்ள ஆழ்ந்து போனா உங்களுக்கு வெளியே யாரும் ஜட்ஜஸ் பண்ண தரல. உனக்குள்ள நீயே உன்ன ஜட்ஜ் மாதிரி உங்களுக்கு நான் அந்த நீதிபதியவே தாண்டவன் நான். அது இல்ல இது போதுமே நீ போ பத்தாது உண்மை வேணும் இன்னும் ஒருமை அப்படிதான் போவேன் நான். இது போதுமே அதே சொல்லுவேன் இது போதும் போதாது உன்ன போகணும் அப்படின்னு கொடுப்பேன் ஜட்ஜ்மெண்ட். சிறப்பு ஜட்ஜுக்கே ஜட்ஜு நானு. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க போகணும். ஏன்னா இங்க அவ்வளவு வலி இருக்குது. வெறும் இந்த அறிவை பெற்று நான் அந்த அனுபவத்தை பெற்று இல்லை இந்த அனுபவத்தை பெற்று இந்த அனைத்துக்குமே அந்த அனுபவத்தை கொடுத்து முடிக்கணும்னு இருக்கிறேன் நான். அப்ப என் அனுபவம் அப்படிதான் உள்ளார்ந்து போகும். அது இங்க எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் உங்களை நீங்க ஜட்ஜ் பண்ணுங்க. உங்களுக்குள்ள ஏற்படுற அந்த எந்த அளவுக்கு நீங்க அந்த ஒருமையில இருக்கிறீங்க எவ்வளவு மிஸ் பண்றீங்க எவ்வளவு பிறர் எந்த அளவுக்கு நம்ம இது பண்றோம் பிறர் எந்த அளவுக்கு நம்ம துச்சமா நினைக்கிறோம் எந்த அளவுக்கு ஒரு பொருளை இழிவா பார்க்கறோம் எல்லாத்தையும் நோட் பண்ணி பாருங்க. அப்ப கண்டுபிடிச்சிடலாம் ஆமா மிஸ்டேக் பண்றேன் நானு இதை நான் இழிவா பாக்குறேன் இதை வேற்றுமையா பாக்குறேன் இதை வித்தியாசமா பாக்குறேன் இதை பிரிச்சு பாக்குறேன். இந்த பிரிவினை நீக்கினே வாங்க. பிரிவினையே இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் சேர்த்துனே வந்தீங்கன்னா ஒரு பிரிவினை இல்லாத தன்மையை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் வரும். அதுக்கு பேர் தான் ஒருமை. இப்ப ஒருமைனா பாருங்களேன் இப்ப கை ரெண்டு தான் நம்மளுக்கு. ஆமாங்க ஆமாவா கேட்டோன்னு ஆமாட்டீங்க தப்பு இல்லை. கை ரெண்டு இதுதானே உங்களோட விஷயம். நீங்களும் யோசிச்சு பாருங்க கை ஒன்னா கை ரெண்டா கை சும்மா ஒரு ஏன்னா இது ஏன் நம்ம தப்பு சொல்றோம் பழக்க தோஷம். இத்தனை யுகமா அப்படிதான் வருது. இருக்குது ஒரு ஹேண்ட் தான். 2 ஹேண்ட் நம்ம ஏன் சொன்னோம் இப்படி நீ பயன்படுத்தணும் அது 2 ஹேண்டா. அது எந்த காலத்துல இன்னைக்கு வரையும் சொன்னா கூட எப்படியா பாட்டு ஞானி கை ரெண்டு தான் அப்படின்னு தான் சொல்ல முடியும். கை ரெண்டு தான் சொல்றது நார்மல். இங்க பல பொருள் தானே சொல்றது நார்மல். புரியுதா? ஒண்ணுன்னு சொல்றதுதான் நார்மலோட அன்நார்மல் சொல்லலாம். அதுதான் பிசினஸ். அதுதான் ஒருமை விளங்கிய ஒரு இடம். அதுதான் அன்பு கூடிய ஒரு இடம். அதுதான் அனைத்தும் புரிதல் கூடிய ஒரு இடம். அது வரும்போது தான் இது விளங்கும். இப்ப எனக்கு தெரிஞ்சது ஒண்ணு ரெண்டு கை சேர்ந்து ஒண்ணுதான் சொல்றேன் நான். நீங்க ரெண்டுன்றீங்க எப்படி சொல்றீங்க? இது எல்லாரும் கேட்டா ஆமான்னு சொல்லுங்க அப்படி கேட்கறோம். நீங்க எத்தனை கோடி பேர் அத்தனை பேர் ரெண்டு தாங்க அப்படின்னு இந்த ஒண்ணுன்னு யாரும் சொல்ல முடியும்? அத புரிஞ்சாதான் சொல்ல முடியும். புரியாத சொல்ல முடியாது. நீங்க எல்லாரும் கூடி சொல்றதா ரெண்டு சொன்னா ரெண்டு ஆகுமா? இல்ல ஆகாது. ஆனா நீ ரெண்டு ஆயிருக்குது. அந்த ரெண்டு ஆனதால்தான் நீ இவ்வளவு விளைவுக்குள்ளே இவ்வளவு துன்பத்துக்குள்ள அவசப்படுறீங்க. ஒண்ணுன்றத நீ ஒத்துக்கவும் மாட்ட நீ ஏத்துக்கவும் மாட்ட. சொல்றவங்க மேல நீங்க உங்களோட தன்மையை போட்டு இடஒருமான கருத்துவ மட்டும் தெரிவிப்பீங்க. இவர் சொல்ல தப்புன்ற மாதிரி. அதுதான் நம்ம பண்ற மிகப்பெரிய தப்பு. சொல்றாங்கல்ல அதை ஏத்துக்கோ. என்ன சொன்னாலும் பாரு முடிஞ்சா அக்செப்ட் பண்ணு முடியல விட்டு விலகி போ. இப்ப கை ரெண்டுன்னு சொன்னீங்க. கை ஒன்னா ரெண்டா இடுக்கி தெரியுமா? இடுக்கின்னா தெரியுமா? ஒரு பாத்திரத்தை எடுப்பாங்கல்ல குச்சி பாத்தீங்கன்னா ஒரு கறி துண்டு எடுத்து வைப்பாங்க. அது உங்களுக்கு சொல்ற தெளிவா சொன்னா அயன் பாக்ஸ்ல கறி போட்டு அயன் பண்ணுவாங்கல்ல. பழைய அயன் பாக்ஸ் எல்லாம் கறியை உள்ள போட்டு அயன் பண்ணுவாங்க. அது இடுக்கி வச்சிருப்பாங்க. அதுக்கு இடுக்கி ஒரே ஒரு பிளாட் வந்து இப்படி வளைஞ்ச மாதிரி இருக்கும். அதை முறையில இப்படி குச்சி இப்படி அழுத்தி அந்த கறி எடுத்து உள்ள போடுவாரு. அது ஒன்னா ரெண்டா? ஒண்ணுதான். எப்படி ஒண்ணுன்னு சொன்னீங்க? நீங்க கை ரெண்டுன்னு சொன்னீங்கல்ல.
சிம்பிள் கான்செப்ட்மா, கை ரெண்டுன்னு சொல்லிட்டீங்க நீங்க. உண்மைங்க. அப்ப அந்த இடுக்கிய ரெண்டுன்னு தான் சொல்லணும், ஏன் ஒண்ணுன்னு சொல்றீங்க? ஏன்னா சும்மா புரிஞ்சு சும்மா சொல்றேன்னு சொல்லக்கூடாது இல்லையா? புரியுது. ஒரு விஷயம் அந்த இடுக்கின்றது ரெண்டு பொருள் தான் வரும் அது நீட்டா. ஆமா. உங்களோட கணக்கு பிரகாரம் அது ரெண்டு தான் நீங்க சொல்லணும். நீங்க இப்படி சொன்னாங்க அது ரெண்டு தான் சொல்லணும், ஏன் அங்க ஒண்ணுன்னு சொல்றீங்க? யோசிச்சு பாருங்க. ஏன்னா அது ஒரே விஷயம், இது ஒரே பொருளால் கனெக்ட் ஆன ஒரு பீஸ் அது. ஆமா. இது ஒரே பீஸ், ஒரு பிளாட்டை அதை வளைச்சு வச்சு இங்க அழுத்தணும், நம்ம அப்படி அழுத்தம், அப்படி ஒரு வேலை போய் சேர்த்து வைப்பாங்க. இவ்வளவுதான் அது பர்பஸ். அப்ப அதுக்கு நீங்க ஒன்னு பொருள் இருக்குது. இப்ப இது எப்படி இருக்குது யோசிச்சுக்கோ. இது இப்படி வச்சுட்டேன் நானு. இப்ப இந்த ரெண்டு இடம் எப்படி இருக்குது சேர்த்து பாருங்களேன். கனெக்டிவிட்டி ஆகுது. இதுக்கு ஒரு மூலமான இடம் இருக்குது. இப்ப இது தலை தான் ஒரு மூலம். இது இங்க இருந்து ஆக்டிவேட் பண்ணும். இதை போய் எடுன்னா இது எடுக்கும். சரியா? ஆமா. ரெண்டு சேர்த்து என்ன சேர்த்து தூக்கணும். ஒன்னா ரெண்டாயிரம் தயவு சேர்த்து சொல்லுங்க. ஒண்ணுதாங்க. புரியுதா? இப்போ இதெல்லாம் நீ ரெண்டுன்னு பாக்குறது தவறுன்னு சொல்லு. இது ரெண்டுன்னு நீ பாக்குறதுன்றது உன் தேவைக்கோசம் தான் ரெண்டு. உண்மையிலே அது ஒண்ணுதான். இதை ஏன் உங்களால புரிஞ்சுக்க முடியல? உண்மையிலே தேவை எடுத்து வை, பண்ணு, செய். இது நீ ரெண்டுன்றது உன் செயல்பாட்டுக்கோசம் ரெண்டுன்னு சொல்லு. இதுக்குதான் அது ரெண்டு. உண்மையிலே ஒண்ணுதாங்க அது அப்படின்னு தான் சொல்லணும். சொல்றீங்க நீ ஒண்ணுன்னு சொல்லு. இந்த ஒன்னுன்ற தன்மை நீங்க புரிஞ்சுக்கிட்டு சொல்றேன். புரியுதுங்க. சரியா? புரிஞ்சதை இப்ப நான் சொல்றது ஒரே பொருள் அது. அந்த ஒரு பொருள் என்ன பண்ணுன்னா பயன்பாடு படுறதுக்கோசம் ஒரே பொருள் தான், ரெண்டா இல்ல, ஒரே பொருள் பயன்பாட்டுக்கோசம் இருக்குது. அந்த பயன்பாட்டுக்கோசம் ரெண்டு விதமா செயல்படுது ஒரே பொருள். புரியுதா? இப்படி இப்படி பண்றது, இது செய்யறதுக்கும். இப்ப இதுல இருந்து ஒரு 5 விரல் வருது. இப்ப 5 விரல் வருதா? இது கேட்டா ஒரு கை தான், உண்மைதானே? 5 விரல் தான். ஆனா இது ஒண்ணுதான், 5 விரல் கிடையாது. நீங்க விரல்னு சொல்லலாம், பார்க்கும்போது 5 பீஸா இருக்கு. ஆனா ஒன்னா 5 விரலா? யோசிச்சு பாருங்க, ஒண்ணுதான். ஏன் இதை ஒண்ணுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ஏன் மறுக்கிறோம் நம்ம எல்லாரும்? இப்ப இது என்னன்னா, நீ 5ன்னு சொல்றது சரியானா பயன்பாட்டுக்கு தான் சரி, நான் இல்லன்னு சொல்ல. உன் அறிவு திறனுக்கு பார்த்தா ஒண்ணுதான் வரணும். அது இதை நான் கேட்ட அந்த ஒருமை திறன் ஒருமைதான் வருவது இல்ல. எப்படி ஒரே பொருளை தான் ஜாயின் பண்ணி வச்சிருக்கேன் நானு. எப்படி நம்ம இடுக்கியே சொன்னோமோ அதே மாதிரிதான் இது. அப்படிதான் நீ யூஸ் பண்ணணும். நீ பயன்பாடு பத்த 5 எடுத்துக்கோ, வச்சுக்கோ, செஞ்சுக்கணும். ஆனா சொல்ல 5ன்னு சொல்லாத, ஒண்ணுன்னு சொல்லு. நீ 5ன்னு சொல்லும் போது இதுக்குள்ள வேற்றுமை வரும். இது நடுவிரல், இது ஆள்காட்டி விரல், இது பெருவிரல், இது சுண்ட விரல், இந்த மாதிரி சொல்றீங்க. நீங்க விரல்னா ஒண்ணுதான், 5 சேர்த்து விரல் தான். அதை நடுவிரல் ஆகட்டும், சைடு விரல் ஆகட்டும், உங்க பெரிய விரல், எந்த விரல் ஆகட்டும். இப்படி நீங்க சிந்திக்கும் போது என்ன ஆயிடும்னா, உங்களோட சிந்தனை பிரிவினையை கொண்டு போகுது. பொறுமையே இதுகிட்ட வரல. இது பயன்பாட்டுக்கு யூஸ் பண்றதுக்கு மட்டும்தான் இந்த வார்த்தைகள், இந்த பொருள் எல்லாம். ஆனா உனக்குள்ள இருக்கணும் மைண்ட்ல ஒண்ணுதான், ஒண்ணுதான் அப்படின்ற ஒரு இருக்கு, ஒரு அரை போல தன்மை நம்ம கிட்ட வெளிப்படணும்ன்ற. இது வெளிப்படல. ஆமா. புரியுதுங்களா? இப்ப உனக்குள்ளே வேற்று வச்சுங்க. 5 விரல் இருக்குது, உன்னோட தான் இருக்குது. ஆனா 5 விரலுக்கு 5 விதமான பேர் வச்சுருங்க. ஆமாங்க. புரியுதா? 5 விரல் ஒண்ணுன்னு கேட்டா ஒரே விரல் தான் சொல்ல மாட்டேன், 5 தான் சொல்லுவேன். 5 விரல், அது தனித்தனியா பேர் வச்சு. ஆனா நீ 5ன்னு ஒண்ணுன்னு சொல்லாம, ஒண்ணுன்னு சொன்னது ஒற்றுமை வரும். அந்த ஒற்றுமைன்றது இங்க எப்படின்னா, நம்ம மொத்தமா சேர்ந்து ஒரு பொருளாக இருந்தாலும் இதுல ஒரு செல்லுக்குமே தனித்தனியான சிந்தனைகள், எண்ணங்கள் உண்டு. இருக்கு நீ எப்படி எப்படிலாம் ஒரு பொருளை சிந்திக்கிற, யோசிக்கிற, அதை பொறுத்து இதோட தன்மைகள், தரங்கள் மாறும். உள்ள ஆர்கான்ஸ் முத கொண்டு நீ எப்படி எப்படிலாம் அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற, எப்படி எல்லாம் நீ பிரிச்சு பாக்குற, வேரியேஷனா பாக்குற அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை கொண்டு அதோட குணநலங்களோ, அதோட வலிமையோ, அதோட ஆற்றலோ, அதோட ஒரு ஒரு ஆரோக்கியமான தன்மை கெடும். நான் கொடுக்குற கமெண்ட்ஸ்ல எல்லா ஆர்கன்ஸ் ஒன், எல்லா ஆர்கன்ஸ் குட், எல்லா ஆர்கன்ஸ் மெயின். புரியுதா? எல்லாமே ஒன். அந்த ஒன்னஸ்குள்ள நம்ம கொண்டு வந்த என்ன ஆகுதுன்னா, உள்ள பார்த்தீங்கன்னா ஈரலு, கிட்னி, குடல், கடல் அப்படின்ற ஒரு பொருளே அதுகிட்ட இருக்காது. எல்லா வேலையும் எல்லா பொருளும் செய்யும். அதுதான் ஒருமை. அது ஒருமைன்னா இந்த உடலற்ற தன்மைன்னு அர்த்தம். உடல்ன்றது எனக்கு இல்லைன்றதை நீ இந்த உடல் இருக்கும்போதே உணர முடியும். இந்த உடலோடய நான் ஒன்னா இருக்கிறது, இந்த உணர ஒன்னஸ் வந்துச்சுனாலே உன்னோட அறிவு திறனோட தன்மை எங்கேயும் வெட்டிடும். இப்ப நான் சொல்றமே சிந்திக்கலாம் தானே, தவறு. இதுல என்ன கஷ்டம் இருக்குது? இப்ப நம்ம கால் 2ன்னு நம்ம சொல்றோம். கால் 1 2 ஒண்ணுதாங்க. கால் ஒண்ணுதான். இப்ப ஒரு மரம் இருக்குது, ஒரு மரத்துக்கு வேர் இருக்குது, இருக்குதா? இப்ப அந்த மரம் அப்படியே பூமியில பொறிஞ்சிருக்கும். அது எத்தனையோ விதமான வேர்கள் போகும். நீங்க அவ்வளவு வேறு சொல்ல வேறுன்னு சொல்லுவீங்க. நீங்க வேறுன்னு சொல்லும் போது வேற்றுமையோட அந்த வார்த்தை சொல்றீங்க. ஏன் அந்த வேற்றுமையா சொன்னீங்கன்னா, பலவா பிரிஞ்சிருக்கும். அதுல இருந்து அந்த வேறு பல வேர்களா பிரிஞ்சிருக்கும். அதனால அதுக்கு பேர் வேறு அப்படின்னு சொன்னீங்க. உண்மையா அந்த வேறுன்ற பேரு சரியா தப்பானா என்ன கேட்டா தப்பு. அது நீ அது வேறுன்னு நீ சொல்ற, ஆனா அந்த வேறுன்றது மூலம் தான் அந்த மரம். இப்ப மரத்திலே பாருங்க, பல விதமா பிரிச்சுட்டு இருக்கும். வேறு, தண்டு, கிளை, இலை, பூ, மரம். இதெல்லாமே பேச்சுக்கு, சொல்லுக்கு சரி, பயன்பாட்டுக்கு சரி. ஆனா இதுதான் அதோட மூல சாராம்சமா நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. எல்லாமே சரி மரம் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு பாடம் கொடுத்துக்கணும். இங்க
வேறு, அது வேறு இல்லை, அதோட ஒட்டிய ஒரு பொருள். வேற்றுமையை சொல்ல அந்த வார்த்தை, வேற்றுமையை உருவாக்கக்கூடிய வார்த்தை. யாருமே இந்த மாதிரி சொல்லி இந்த வேற்றுமை உருவாக்க வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. வேறுன்னு சொல்லாது, அதோட மூலம்னு சொல்லத்த. ஒரு மரத்தோட மூலமான ஒரு பொருள், அதுக்கு பேரு வேறு. அந்த வேறுன்றத வேற்றுமைன்ற ஒரு சொல் அது கூட இணைஞ்சு வருது, மூலமான ஒரு விஷயம் அது. இப்ப நம்ம அந்த எல்லாத்தையுமே ஒரு கனெக்டிவிட்டியா பாருங்க. பிரிச்சு பிரிச்சு பாக்குறதுனால ஒரு பயன்பாட்டுக்கு உங்களுக்கு ஒரு படிப்புக்கோசம் ஓகே. ஆனா உண்மை உணரணும்னா எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கும்போது மட்டும் தான் அந்த உணர்வு ஏற்படும். ஏன்னா எல்லாத்தையுமே நீங்க எந்த அளவுக்கு உயர்வாவோ ஒன்னாவோ ஒருமையோடு நீங்க பாக்குறீங்களோ அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி. இப்ப நான் கால் ரெண்டான்னு, இப்ப இந்த காலும் அந்த வேறு ஒண்ணு கட்டாயம் புரியுதுங்களா? இப்ப நீங்க காலை ரெண்டுட்டீங்க, காலு ஒன்னா ரெண்டா? ஒண்ணுதாங்க, ஒரு கால் தான். எப்படி கையோ அதேதான் சேம். ஏன்னா ஒரே காலு அது இப்படி இருக்குது, ஒண்ணு இல்லை. அது இந்த ஷேக்கிங் பண்ணும் போது நம்ம மூவிங் கிடைக்குது அதுல. ஆனா இந்த இடம் ஃபுல் ஜாயிண்ட் தான், சிசர்ஸ் மாதிரி. ஆமா, ஏன்னா மெயின் கோர் என்னமோ எல்லாத்துக்கும் ஒன்னாதான். நீ யோசிச்சு பாருங்க, எதை நீ என்னத்தை பலவா நீ சொன்னாலும் அது மெயின் திங்க் ஒண்ணுதான். மெயினான விஷயம் ஒன்னிலிருந்து பெறப்பட்டுதான் அது இரண்டா ஒட்டியே போகும். ஆனா பிரிஞ்சுதான் இருக்காது. இந்த பிரிவினை நம்ம கிட்ட அறிவு தெளிவில்லாமை காரணமாகவும் இந்த ஏக்கத்துக்கோசம் காரணமாகவும் நம்மளை உருவாக்கணவங்களோட அவங்களுக்கு ஒரு பயன்பாடு நம்ம கொடுக்கணுன்ற காரணம் அவங்க செட்டிங் வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி அது தவறு இல்லை. அது இந்த இயற்கைக்கு தேவையான விஷயத்த அதுக்கு தேவையான விஷயம் அவங்க உருவாக்கிக்கிறாங்க. அந்த மாதிரி உருவாக்கம் தான் இது. ஆனா இதெல்லாம் ஒண்ணான ஒண்ணுதான். இது ஒண்ணுன்னு நான் சொல்ற மாதிரி பாக்குறதுன்றது பெரிய விஷயம், அவ்வளவு சாதாரணம் கிடையாது. ஆனா இதை ஈஸியா பாக்கலாம். நான் சொல்றேன் இதான் இப்படி நீங்களே வச்சு பாருங்க. எல்லா பொருளும் நம்ம உடம்போடு இருக்குது. அதனால ரெண்டு ரெண்டா நான் பாக்க ஒண்ணுமே, அதனால ரெண்டு ரெண்டா நான் சொல்ல காலு ஒரே பொருளாதான் ஒட்டி நிறுது. இப்ப ரெண்டுன்னு சொன்னா பிரிச்சு போட்டணும் தனித்தனியா, அதுதான் ரெண்டு. உண்மை உண்மை. இப்ப ரெண்டு அப்படின்னா இந்த ஒரு போன் இன்னொரு போன் பக்கத்துல வச்சா ரெண்டு போன், தப்பு இல்லை, உண்மைதானே? அந்த போனுக்குள்ளே நீங்க ஒரு பார்ட்டை பிரிச்சு இது ஒரு போன் இது ஒரு போன் சொல்றது எப்படி சரியா வருமா? வைத்தியத்தனமா இருக்கு. இது அப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது என்னன்னா பயன்பாட்டுக்கோசம் சரி. இப்ப நீ வாழணும்னா இப்படிதான் சொல்லணும், எப்படி வரணும் அது சரி. நீங்க அதையே அதிகமா கொண்டு வந்து ஒரு கட்டத்துக்கு மேல இது நல்லது இது கெட்டது கொண்டு வந்துட்டீங்க. கடைசியில ரெண்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கன்ஃபார்ம் ஆகுது வேற்றுமை 100% வந்துருந்தது. இப்போ லெப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்டுக்குள்ள போய் ரைட் நல்லதாகவும் லெப்ட் கெட்டதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இப்ப நம்ம சொல்லி என்ன ஆயிடுச்சு, ஒரு பக்கம் லெப்ட் சைடு மொத்தமும் கெட்ட சிந்தனைன்றது நம்மளுக்குள்ள ஒரு வடிவமா ஆயிப்போச்சு. சொல்றாங்களா வலது காலை வச்சு வாங்க, எங்க போய்கிட்டு பாருங்க. காலுனா ஒண்ணுதான், அது வலது வச்சானே இடது வச்சாங்க. சொல்றாங்களா வலது காலை வச்சு வாங்க, இப்ப இடது காலை வச்சு வந்தா என்ன குறைஞ்சா போகும். இதெல்லாம் ஒரு சரியா தவறானா நீங்க வாழ்வியலுக்கு முறைக்குவா சரியா இருக்கலாம். நீங்க உண்மை அறியணும், எல்லாத்தையும் ஒண்ணுன்ற ஒரு அறிவு உங்ககிட்ட பெறணும்னா நான் சொல்ற மாதிரி பார்த்தா தான் சாத்தியப்படும். உண்மைதானே? ஏன்னா நீ ஒன்ன உயர்வா நான் சொன்ன ஒன்ன தாழ்வா சொன்னா வித்தியாசங்கள் இருக்கு. அந்த வித்தியாசத்துல உண்மையான அறிவு உங்களால விளங்கிக்க முடியாது. நீங்க அது வேறு. இதனால்தான் இத்தனை குறைவுமா அறிவு விளக்கமே இல்லாத நம்ம வாழ்ந்து இவ்வளவு கடினத்தை போய் மாறி நிக்கிறோம். இப்போ எவ்வளவு கடினம், நம்மளுக்கு மேல ஒருத்தர் பாம்பு போட்டுக்கிறான். நீ விட்டோம்னா கொஞ்ச நாள் கழிச்சு இவனே பாம்பு செஞ்சு இவன் தலை இவனே போட்டுப்பான். அந்த அளவுக்கு சூழல் போய் நிக்குதுங்க. இங்க யாரை காயப்பத்தோம் தன்னை காயப்படுத்த முடியும். நீங்க எத்தனை ஒரு குடும்பம் எடுத்துங்க, ஒரு குடும்பத்துல எவ்வளவு விதமான பிரச்சனைகள் சண்டைகள் இல்லாம ஒரு குடும்பம் இருக்குதா? ஆனா குடும்பம் அதுக்கு பேரு. அது உருவானது எல்லாமே. இங்க அதெல்லாம் ஒரு குடும்பம் சொல்லும் போது சந்தோஷமா இருக்கு. ஏன் முடியல? என்ன காரணம்? வேற்றுமை தான் காரணம், வித்தியாசம் தான் காரணம். ரெண்டு ரெண்டா மூணு மூணா நாலு நாளா பார்த்து தான் காரணம். ஒன்னா பார்க்காததுனால தான் இந்த வேற்றுமையை இந்த வித்தியாசம் வழக்கு விதமான துன்பத்துக்கு காரணம் தான். இப்ப நம்ம சொல்ற மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா யோசிச்சு பாருங்களேன், எல்லாரும் ஒண்ணுதான் பாருங்க. அந்த ஒரு குணம் வந்துட்டாலே வேற்றுமை நீங்கிடும். வேற்றுமை நீங்கினா ஒற்றுமை உள்ள வரும். அதுக்கு பேர் ஒருமைன்ற குணம் வரும். வந்துச்சுன்னா உன்னோட அறிவும் உன்னோட சிந்தனைகள் வேற மாதிரி இருக்கும். அப்படி சிந்திக்கும் போது ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பீஸ்ஃபுல்னஸ் சூப்பரா இருக்கும். எல்லாரும் ஒண்ணு விட்டுடு, பிரச்சனை விட்டு கொடுத்து எல்லாருக்குள்ளே விட்டு கொடுக்குற தன்மை அதிகமாகும். விட்டு கொடுக்குற தன்மை அதிகமானால் நீங்களே விட்டு கொடுக்க என்ன ஆகும்னா எல்லாருமே ஒற்றுமைக்குள்ள வந்து புரியுதா? எல்லாம் ஒருமையை நோக்கி அப்படியே பயணப்பட்டு இருக்கு. இப்போ அந்த ஒருமைன்ற ஒரு விஷயம் வந்துச்சுன்னா ஒரு குடும்பமே ஒரு புதுகலத்துல போயிடுவீங்க. நீங்க உண்மையில சொல்றேன். ஏன்னா இங்க தனித்தனியா ஒரு நபர்கள் ஒண்ணு கூடி ஒரு ஜீவகாரண செயலை எல்லாரும் சேர்ந்து செய்யணும். ஒரு குடும்பமே ஜீவகாரண செயலை செய்யணும். புரியுதா சொல்ற? அப்ப எப்படி இருக்கும் தெரியுமா? சூப்பரா இருக்கும். ஏன்னா எல்லாருமே ஒண்ணு கூடிய ஒரு பொருள். ஆல்ரெடி புதுசா ஒண்ணு கூட தேவையில்லை. அப்போ எல்லாரும் ஒண்ணு கூடிய ஒரு பொருள் ஒருமையோட ஒரு அன்பு செயலை செஞ்சீங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு குடும்பம் எப்படி இருக்கும் பாருங்க. நீங்க சொன்ன மாதிரி அப்பதான் குடு இன்பமா இருக்கும். ஆமா, குடும்பம்னால அதோட வேடுகிற அர்த்தம் குடு இன்பம். அது ஒரு குடும்பமாக்கி அந்த குடும்பத்துல அனைத்து பேரும் செல்வத்தை சேர்த்து அனைவருக்கும் கொடுங்க. அதுல வர இன்பம் வேற லெவல்ல இருக்கும். அது எப்ப பண்ண முடியும்? ஒருமை விலங்குனா பண்ணக்கூடிய ஒரு செயல். எல்லாத்தையும் ஒன்னா பார்த்தா ஒன்னஸ் தான் இருக்கிறது ஒரு மூலமான விஷயம். இப்ப நம்ம பஞ்சபூதத்தின் ஒரு வெளிப்பாடு இந்த தேகம். உண்மையா இல்லையா?
ஆமாங்க. இப்போ பஞ்சபூதங்கள் சொல்லிட்டோம். அந்த பஞ்சபூதங்களும் ஐம்புலன்லாம் நம்மளுக்குள்ள நம்ம தலைக்குள்ள இருக்கு பார்க்கக்கூடிய ஒரு தன்மையில. உண்மைதானே? காது, கண், மூக்கு, வாய், செவி, தொடு உணர்வு, இந்த 5 விஷயம் இருக்கு. இதுல ஒற்றுமை இருக்குதா வேற்றுமை இருக்குதா? வேற்றுமை தான் இருக்குது. எங்க இருக்குது ஒற்றுமை? நீங்க ஒற்றுமைன்ற ஒரு சொல்லே இங்க திக்கி இப்ப இல்லாம இருக்குது. ஒற்றுமை இருந்தா இப்போ ஒரு வேதிஷ்டி கூட கடினமான நம்ம வாழ்க்கைக்குள்ள போக மாட்டோம். ஆனா இது ஒரு காரணம் இருக்குது. வேற்றுமைக்கு ஒரு காரணம்னா ஒற்றுமை வரணும், அனைத்து ஒருமைன்ற ஒரு குணத்தை பெறணும். அதுக்கோசமே இந்த வேற்றுமை ரொம்ப வித்தியாசமா போகுது. ஆனா அந்த வேற்றுமை ரொம்ப அதிகமாக நம்மளுக்குள்ள வலி ரொம்ப அதிகமாகும். அது நீங்கி ஈஸியா நம்ம எல்லாரும் ஒருமைக்குள்ள போயிடணும். உண்மைதானே? இப்போ 5 புலன் இருக்குது நம்ம கிட்ட. காது கேட்கிற வேலையை மட்டும் தான் பார்க்கும். காது பார்க்குமா? காது ருசிக்குமா? இல்லைங்க. காது பார்க்காது, காது கேட்காது, காது ருசிக்காது. உண்மைதானே? காது நுகராது. இந்த எந்த வேலையும் காது பார்க்காது. ஒன்லி கேட்கிற வேலையை மட்டும் தான் காது பார்க்கும். கண் என்னென்ன பண்ணும்? பார்க்கும். வேற என்ன பண்ணுமா? இல்ல, பண்ணாது. மூக்கு என்ன பண்ணும்? ஸ்மெல் பண்ணும். வேற என்ன பண்ணுமா? பண்ணாது. வாய் என்ன பண்ணும்? ருசிக்கும். அந்த வேலையை வாய் தான் பார்க்கும். கை என்ன பண்ணும்? தொடு உணர்வு. தொட்டா அதோட உணர்வு அது சொல்லும். அதை தொட்டதுனால சாப்பிட முடியுமா? இல்ல அதனால பேச முடியுமா? கேட்க முடியுமா? முடியாது. உண்மைதானே? உண்மைதாங்க. 5 புலன்னு ஒன்னான்ட்டீங்க. நீங்க எல்லாம் நீங்க ஒண்ணு சொல்லுங்க. 5 புலன்னு ஒண்ணு கூடியிருக்கு. ஒண்ணுன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு பேரு ஒருமைன்னு அர்த்தம். இப்ப அந்த ஒருமைன்றத மிஸ்டேக்ஸ் தான் இவ்வளவு பலவா இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே ஆற்றல் குடிக்கிறது ஒரே இடம் தான். உண்மைதானே? எந்த ஒரு பிளான்டா இருந்தாலும் எந்த ஒரு பொண்ணை ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரே இடம் தான். அந்த ஒரு இடத்துல இருந்து ஆற்றல் வெளியேறி அனைத்து விதமான புலனுக்கும் போகும். இப்போ ஒரு பிளான்ட் இருக்குது வச்சுங்களேன், ஒரு பவர் பிளான்ட், ஒரு பிளான்ட் இருக்குது வச்சுக்கோங்க. அந்த பிளான்ட்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன வித சுத்திகரிப்பு ஆலையா இருந்தாலும் அந்த ஆலைக்கு ஒரு இடத்துல இருந்து தான் கரண்ட் பாஸ் ஆகும். அந்த ஒரு இடத்துல கரண்ட் பாஸ் ஆகி ஒரு இடத்துக்கு பிரிஞ்சு போய் ஒரு இடத்துல தண்ணியை ஹீட் பண்ணும், ஒரு இடத்துல எண்ணெய் ஹீட் பண்ணும், ஒரு இடத்துல அதோட கழிவை வெளியே தள்ளும், ஒரு இடத்துல ஒரு வித்தியாசமான விஷயத்த பண்ணினே ஒரு 10 விதமான நிகழ்வு நடக்கும். ஆனா 10 விதமான நிகழ்வுக்கும் போன சோர்ஸ் ஆற்றல்ன்றது ஒரு இடத்துல தான் டிராவல் ஆகும். கட்டாயம். சரிங்களா? அதோட வடிவங்கள் தான் வெவ்வேறையா இருக்கும். ஆனா அதோட பயன்பாடு பிரிக்கணும், மாத்தி பிரிக்கும். அவ்வளவுதான். பிரிவினை தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த பிரிவினைனால அந்த பிரிவினைக்கு ஒரு விதமான கறி வச்சிருப்பான். இந்த பிரிவு நடக்கும், இந்த பிரிவு நடக்கும் வச்சிருப்பாங்க. அதே கரெக்ட் தான் இப்போ உங்களுக்குள்ளே இருக்கு. 5 புலன் இருக்குது. 5 புலனுக்கு 5 விதமான பிளான் இருக்குது. கண், காது, மூக்கு, வாய், தொடு உணர்வு இருக்குது. இப்ப இந்த 5த்துக்கும் சோர்ஸ் வருது ஒரே இடம் தான். ஆற்றல் வந்து வரப்போகுது. அந்த ஆற்றல் வந்து பிரியும் போது காதுக்குள்ள போகும்போது சத்தமாகும், கண்ணுக்கு போகும்போது ஒலியாகும், மூக்குக்கு போகும்போது ஸ்மெல் பண்ற திறனாகும், வாய்க்கு போகும்போது அது ருசியாகும், உடலுக்கு வரும்போது அது தொடு உணர்வாகவும் இருக்கு. புரியுதா? பொருள் ஒண்ணுதானே? ஏன் இப்படி பலவா பிரிஞ்சுது? நம்ம எண்ணங்கள் இப்ப இது எப்படின்னா, நீங்க அளவுக்கு மீறி அன்புக்குள்ள ஒருமையில நீங்க வந்தீங்க அப்படின்னா அது என்ன பண்ணுன்னா, ஒரு கண் பார்க்கும் போதே அது பேசுறத கேட்கும், அதனால ஸ்மெல் பண்ண முடியும். தெரியுமா? இல்ல, இது உண்மை. இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க 5 பேரும் சேர்ந்த ஒரு விஷயத்த பண்ணணும். புரியுதா? இப்போ சாப்பிட்ற வேலையை சாப்பிட்றது பார்ப்பார், கேட்கிற வேலையை கேட்கறவர் பார்ப்பார், பாக்குற வேலையை பாக்குறவர் பண்ணுவார், ஸ்மெல் பண்ற வேலையை ஸ்மெல் பண்றவர் பண்ணுவார், தொடர வேலையை தொடர் பார்ப்பார். இவங்களுக்குள்ள ஒருமை வந்தா என்ன ஆகும்? எல்லாமே ஒருமையா செய்யும். இதுதான் அந்த ஒருமையோட மூல சாராம்சம். இந்த ஏன் இந்த ஒன்னஸ், இந்த ஒருமை பத்தி ஒரு டீப்பா சொல்றேன்னா, ஒருமைதான் நீங்க எது கடவுள், எது இறைவன் நீங்க எல்லாரும் பேசுறீங்களோ, எது அன்புன்னு பேசுறீங்களோ அது இதுதான். இந்த தன்மையை நம்ம உணர்றது ஒன்றுதான் இந்த வாழ்க்கையோட முக்கியமான ஒரு சாராம்சமே. அதுக்குதான் நம்ம தேகம், அதுக்குதான் இந்த இயற்கையோட ஏக்கமே அதுக்குதான் இருக்குது. இந்த ஏக்கத்தை முழுமையா உணரணும் அப்படின்னா நம்ம கிட்ட ஒருமைன்ற ஒரு தன்மை வெளிப்பட்டா அதை நீங்க முழுமையா உணரலாம். அந்த ஒருமைன்றது நம்ம உடம்புக்குள்ளேயே பலவிதமான வேற்றுமை நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். நம்ம வெறும் வார்த்தையா வெளிய ஜாதியை பத்தி பேசாத, மாத்த பத்தி பேசாத, மொழியை பத்தி பேசாத, அழகை பத்தி பேசாத, எல்லாமே நம்ம சொன்னாலும் எல்லாரும் பேசுறோம். நான் என்ன தெரியுமா, உன் உடம்புக்குள்ளேயே வேற்றுமை இருக்குது, அந்த வேற்றுமை உங்களுக்கு நீக்கி தெரியல. அதை விட்டு உடம்புக்குள்ள எவ்வளவு வேற்றுமை ஒற்றுமை பத்தி பேசுவியா? நீங்க எல்லாரும் எப்படின்னா, நம்ம சரியா இருக்கோமா பார்க்க மாட்டோம், பிறருக்கு சரியா இருக்க தப்பு சொல்ல நீங்க பண்றது. ஆனா இதையும் கொஞ்சம் பாருங்க. இதை பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும். இப்ப நான் சொல்றேன்ல, இப்ப நானும் பாக்குறேன், கேட்கறேன், பேசுறேன், எல்லாம் பண்றேன். ஆனா ஒரு சமயம் விசித்திரமா நடக்கும் உடம்புக்குள்ள. நான் அதை உணர்ந்துருக்கிறேன். என்னடா சம்பந்தம் இல்லாத ஒரு எல்லாமே ஒரு கருவி செய்யறது ஒரு கருவி மாத்தி செய்யும். அது எப்படி செய்ய முடியும்? கண்ணை முன்னா கூட விசுவேஷன் தெரியும். கண்ணை முன்னா நிறைய விஷயம் நான் பார்ப்பேன். எப்படி பார்க்க முடியுது? கண்ணுக்கு தான் பார்க்க முடியும். நீங்க கண்ணெல்லாம் என்னால எப்படி பார்க்க முடியுது? உண்மைதானே? எல்லா ஒரு விஷயமும் நம்மளால இங்க உணர முடியும், பார்க்க முடியும் ஒருமை வந்தா. இப்ப உள்ளந்து வர சோர்ஸ் ஒண்ணுதான். அது வரும்போது ஒரு இடத்துக்கு போகும்போது அது பிரியுது. இந்த பிரிவினை நீக்க என்ன ஒருமை விளங்கும் போது 5 புலனும் ஒரு புலனா மாறும். ஒருமைன்றது தன்மை முக்கியமான சாராம்சம் இதுதான். கை ஒண்ணு,
கால் ஒண்ணு, இந்த உடல் ஒண்ணு, இந்த உடலுக்குள் ஏக்கம் ஒண்ணு, இந்த உடலுக்குள் இருக்கிற பஞ்சபூதங்கள் தன்மை ஒண்ணு. ஒருமை உருவாக்குனாரு. அந்த ஒருமை உருவாக்குனா பசி நீங்கும். புரியுதுங்களா? எல்லா விதமான கருவிகளும் அனைத்து விதமான கருவியா மாறும். ஒரே ஒரே பொருள் பஞ்சபூதத்தின் வேலையும் பார்க்கும். கண் பார்க்கும், கேட்கும், ருசிக்கும், எல்லாம் பண்ணும். காதும் அதை பண்ணும், மூக்கும் அதை பண்ணும், தொடு உணர்வும் அதை பண்ணும். ஏன்னா இது ஒருமை வந்ததுக்கு அப்புறம் பண்ணதான் வேணும். இது எப்படி பண்ணணும்னா கேட்கக்கூடாது. ஏன்னா நீங்க எல்லாமே பிராக்டிகலா இதை எடுத்து நீங்க சாப்பிட்டு தான் நீங்க பண்ண விடாதீங்க. சத்தை தான் நம்மளுக்கு தேவை. எதுக்கு நம்ம கேட்கிறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு அறிவு தேவை வரணும், நம்ம ஒரு வாழ்க்கையை மூவ் பண்ணணும். எதுக்கு நம்ம பார்க்கறோம், ஒன்று பார்த்து முட்டாம நடக்கணும், ஒரு தெரிஞ்சுக்கணும், அதுக்கோசம் நம்ம பார்க்கணும். சாப்பிட்டா உடம்புக்குள்ள சத்து வரும். ஸ்மெல் பண்ணா அதோட ருசி மனத்தை தெரிஞ்சு, சுவாசம் பண்ணாதான் நம்மளோட மூச்சு ஏங்கினாதான் நம்ம உடல் இயங்கும். இது எல்லாமே ஒருமை வந்தா இது எதுவுமே பண்ணாம தானாவே எல்லாம் பண்ணிக்கணும். ஏன்னா இதுக்கு எல்லாத்தையும் இங்க சோர்ஸ் ஆற்றல். அந்த ஆற்றல் ஒண்ணுக்கு ஒண்ணு கண்மையாகி அந்த கண்மையான பொருள் நம்ம சாப்பிடுறோம். இப்ப நம்ம ஒரு பொருளை உணவை உட்கொள்றோம்னா எப்படி உட்கொள்றோம்? அது நீர்ல இருந்து, நிலத்துல இருந்து, காத்துல இருந்து, சூரியன்ல வச்சு எல்லா சத்து எடுத்து அது ஒரு பெரிய உடலா உற்பத்தி, அது நம்மளுக்குள்ள போய் அது சத்தை கம்மி பண்ணுது. ஆனா அது அந்த பஞ்சபூதம் நம்மளுக்குள்ள இருக்குது. அப்ப நம்மளுக்குள்ள ஒருமை வந்தா என்ன ஆகும்? எல்லாமே பண்ணிக்கும். மொத்த சோர்ஸை அதிகம் பண்ணிக்கும். அதனால அதை பண்ணிக்க முடியுமா? நான் முடியும். அப்படிதான் இங்க நிறைய சித்தர்கள் ஞானிகள் தோன்றி எனக்கு உணவு இல்லாம, பசி இல்லாம, நீர் குடிக்காம இருக்க முடியுதானே? இருக்க முடியுது. ஆனா அவங்க போய் தவங்கள் தியானங்கள் பண்ணி அதை ஒரு நிலைக்கு கொண்டு வராங்க. ஆனா நீங்க அன்புக்குள்ள போனீங்கன்னா இது எல்லாத்தையும் ஒண்ணுமே காட்டாது. வெறும் இந்த உடலை பத்தி இல்லை, இந்த உடலோட அனைத்து விதமான நிகழ்வை பத்தி அதை புரிஞ்சுக்க வைக்கும். அது ஒருமைன்ற ஒரு சாராம்சம் போகும்போது மட்டும் அது. இப்ப நான் ரெண்டு கையில ஒண்ணுன்னு நான் சொன்னேன். இப்ப நான் ஒண்ணுன்னு சொல்லி எனக்கு தெரியுது கன்ஃபார்மா. மத்த யாருன்னா தெரிஞ்சு முடியுமா? ரொம்ப கஷ்டம். ரெண்டா தாங்குது ரெண்டா இல்ல, ஒன்னா தாங்குது. பயன்பாட்டுக்கோசம் ரெண்டா தெரியுது உனக்கு, அவள்தான், வேற ஒண்ணும் இல்லை. ஆனா பொருள் ஒண்ணுதான். இது ஒண்ணுன்னு சொல்றது நம்ம யோசிக்கிறோம்ல, ஒண்ணுன்னு சொல்றது யோசிச்சா பரவாயில்ல. ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி பார்க்க தன்மையா இருக்குது. அதுவும் இல்லையா நம்ம கிட்ட? கால் 2, கை 2, புலங்கள் 5 சொல்றோம் இல்லையா? ஆனா எல்லாமே ஒண்ணு அப்படின்னு நம்ம பார்க்கறதுனால நம்மளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள். அந்த மாற்றங்கள் என்னன்னா, நான் யாருன்ற ஒரு கேள்வின்னு சொல்றீங்க. நான் யாருன்றது ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான பதில்ன்றது ஒருமைக்குள்ளதான் அடங்கிருக்குது. எல்லாத்தையும் ஒன்னா பார்க்க நான் யாருன்ற கேள்விக்கான பதில் சும்மா சிறிது நேரத்துல கிடைக்கும். எல்லாரும் நானே ஒருமை ரொம்ப ஈஸியா. ஒரு ரெண்டாவது பிறரை நீங்கன்னு பார்க்கும்போது, பிறர் வழிய உங்க வழியா எண்ணும் போது, இதுதான் முழுமையான ஒருமை. இப்போ நம்மள யாரு நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம், நான் யார் நம்ம சிந்திக்கணும். பிறர் யாருன்னு சிந்திச்சு பாரு, நீ யாருக்கு தெரியும். கட்டாயம் பிறரை நோக்கிய பயணம் தான் முழுமையான பயணமா இருக்கும். உள் நோக்கிய பயணம் முழுமையான பயணமா இருக்காது. அது ஒரு அளவான பயணமா தான் இருக்கும். ஏன்னா நீ தான் பலவா இருக்கிற. அது நீ எப்போ உணர முடியும்னா, நீ ஜீவகாரத்தை பண்ணும்போது உணர்ந்துடலாம். இந்த உணர்வு பெரிய உணர்வு இருக்குது. அது ஜீவகாரத்தை சேர்ந்து நீ ஆழ்ந்து செய்யும் போது அந்த ஒருமை விளங்கும்போது, அப்பா நான் தான் எல்லாமா இருக்கிறதுனால பேரறியே வந்துருவாரு. நீ மூலன்றதை விட இங்க அனைத்தும் மூலன்றது உணர்றது தான் இருக்கிறதுல பெரிய விஷயம். அதை இந்த ஜீவகாரணை செய்யும் போது ஈஸியா வரும். அது பிறர் வழியே உன் வழியா எண்ணும் போது, பிறர் வழியே ஏன் உன் வழியா என்ன ஒருமை வரதுக்கு வருஷம் வேற ஒண்ணும் இல்லை. அந்த ஒருமைன்றது வந்துச்சுன்னா உங்ககிட்ட அன்பு விருத்தி ஆயிடும். அன்பு விருத்தியான என்ன ஆகும்? உன் அறிவு நுட்பமாகும், உன் அறிவு விரிவாகும். அது விரிவாகும் போது ஒரு பெரிய மாற்றங்கள் நடக்கும். அதுக்கு ஒன்னஸ்ல மட்டும்தான் அந்த விஷயம் இருக்குது. நீங்க இறைவன்றதுக்கான ஒரு பொருள் சொன்னா ஒன்னஸ் சொல்லலாம். எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கக்கூடிய தகுதி. அதை நான் சிம்பிளா சொல்லிட்டேன். ஆடைனா பொருள் ஒண்ணுதான், ருசினா பொருள் ஒண்ணுதான், வலினா பொருள் ஒண்ணுதான், உண்மைதானே? உயிர்னா பொருள் ஒண்ணுதான், உடல்னா பொருள் ஒண்ணுதான். இப்போ இது இத்தனை விதமா இருந்தாலும் எல்லாத்துக்குமே பொருள் ஒண்ணுதான் இருக்கு. இது எல்லாத்துக்குமே பேர் சோர்ஸ்ன்னு சொல்லலாம், ஆற்றல்னு சொல்லலாம். உண்மைதானே? உண்மைதாங்க. இப்போ ஒண்ணுதானே வருது, அதுக்குள்ள பிரிஞ்சா வருது. அப்ப அந்த ஒன்னு தன்மை உணர்றதுக்கு எல்லாரும் ஃபீல் பண்ணுங்க. அந்த ஒண்ணு சொல்றதை ஈஸியா உணரலாம். எல்லாத்தையும் உயர்வாப்பார். இது ஏன் நான் அப்படி பாக்குறேன்? அந்த பாக்குறதுனால உங்ககிட்ட அந்த ஒருமைன்ற கூட தானா அது உங்க டெஸ்ட் பண்ணும்போது தெரிஞ்சுது உங்ககிட்ட, ஆஹா ஏதோ ஒரு நல்ல மாற்றம் ஈஸியா உணர முடியாது. அந்த ஒன்னஸுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய உணர்வு தான் நீங்க எது மூலம் அதை நான் உணர்வுன்னு ஆசைப்படுறீங்க எல்லாருமே. அது இந்த ஒன்னஸுக்குள்ள போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த மூலத்தை ஈஸியா ருசிக்கலாம், அதை உணரலாம். அதோட உங்களோட விளையாட்டு நடக்கிறது உங்களால ரியலிஸ்டிக்கா ஃபீல் பண்ண முடியும். அது ஒன்னஸுக்குள்ளதான் அதோட விளையாட்டு இருக்குது. நீ ஒன்னஸுக்குள்ள போகும்போது அந்த விளையாட்டு நான் தான் அந்த விளையாட்டை விளையாடுனுங்கிறேன்றதை நீயே இங்க விளையாடுனுங்கிறது உன்னால நீயே அறிஞ்சிக்க முடியும். அது ஒருமைக்குள்ளதான் இருக்குது. அது பிறர் வழியா உன் வழியா எண்ணும் போது மட்டும்தான் இந்த பேருணர்வு உள்ள வரும். ஏன்னா இங்க பிறருன்னு நீன்னு ஒண்ணு இல்லைன்றது உணர்வுதான் இருக்கிறதே பெரிய விஷயம். அது ஆரம்பத்திலேயே ஜீவகாரத்துக்குள்ள மூலமான ஒரு விஷயமே அதுதான். ஸ்டார்டிங் பாயிண்டே அதுதான். அதுல நீ எடுத்த உடனே அன்பு செய்ய ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே தெரிஞ்சிடும், இப்பா எல்லாமே நான் எங்க கோசம் தான் செய்யறேன், நான் யாரு கோசமே செய்யல. எல்லாமே இங்க
நானா தான் இருக்குது அப்படின்ற ஒரு பெரிய இந்த உணர்வு வந்து சாதாரணமான உணர்வு இல்லை. இந்த உணர்வை தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் ஆளாளுக்கு ரொம்ப உடல் வருத்தி ரொம்ப காலங்கள் வருத்தி ஒரு புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம், ஒரு புரிஞ்சக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க உலகில் வாழ்க்கையில இருந்தும் இந்த இந்த உலகத்தோட ரொம்ப ஒன்றி வாழ்ந்தோம். அதுல அன்புன்ற ஒரு செயலை ஆழ்ந்து செய்யும் போது கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பலன், ஒரு பேரறிவு, இது பெரிய ஒற்றுமை. ஒரு அந்த மூலத்தை லைவாவே நீங்க பாக்குறதுக்கும் அதை உணர்றதுக்கும் பெரிய வாய்ப்பா இருக்கும். அதுக்கு ஒருமைன்ற ஒரு குணம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்க எல்லாரும் நம்ம எல்லாருமே என்ன பண்ணோம், ஒரே சைடு சாயம். ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பக்கமா நிக்கிறதா இங்க பெரிய பிரச்சனை எல்லாருக்குள்ளயும். எதாயினும் இப்படிதான் நிற்போம். இந்த வேரியேஷன் தான் எப்பவுமே இருக்கும். இந்த லெவல் வரவே வராது. கொஞ்சம் இப்படியாவது இருக்குமானா அப்படி கூட இருக்காது. ஒரே பக்கம் தான். இது எப்பவுமே ஒரே சைடு தான் சாயும். ரைட் கை தூக்கியும் லெப்ட் கை சாஞ்சுமே இருக்குதுங்க. இந்த ஒரு குணத்தினாலேயே நம்ம யாருனாலையுமே பெரிய மாற்றத்தை பெரிய விஷயத்த உணர்வோ புரிஞ்சுக்கவும் முடியல. ஏன்னா முன்னாடி சொன்னதெல்லாம் சரி, இப்ப இதெல்லாம் நம்ம எது பேரும் சரியில்லை, ஏன்னா நம்மகிட்ட இருக்கு. அவங்களுக்கு தெரியாம இருக்குமா, அவங்க புரியாம இருக்குமா, நம்ம எல்லாரும் ஒரு வார்த்தையை சொல்றோம். இதை சொல்லி சொல்லி நம்ம இதே கண்ணுல இருக்கும். அவங்க சொன்னது தவறு இல்லைன்னா நம்ம பார்க்கவே கூடாது. இன்னைக்கு சூழலுக்கு எது சரியோ அதை எடுத்து பயன்படுத்துங்க. அதுதான் அந்த மாற்றத்தை கொடுக்கும். உண்மைதானே? நம்ம அந்த காலத்துல எந்த வண்டியோ எந்த வாகனமும் இல்லை, எந்த ஒரு பெரிய உபகரணமும் இல்லை. இன்னைக்கு நம்ம எல்லாமே ரொம்ப ஈஸியா கிடைச்சிருக்கு. அப்ப இன்னைக்கு இதை வச்சு நம்ம பயன்படுத்துறதை வச்சு தான் நம்ம வாழ்றோம். அப்ப அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஏற்படுற அறிவு, இன்னைக்கு ஏற்படுற சிந்தனை வச்சு நம்ம பயன்படுத்தும் போது தான் நம்மளோட மாற்றங்கள் இன்னும் ஈஸியா இருக்கும். ரொம்ப எளிதா இந்த வாழ்க்கையை நம்ம கடந்து பயணப்பட முடியும். பயணப்படும் போது நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தையும் உணர்வும் நம்ம ஆழ்ந்து புரிஞ்சுக்கலாம். அது அன்புக்குள்ள மட்டும்தான் ரொம்ப ஆழ்ந்துருக்கு. அது பிறர் வழியா உங்க வழியா எண்ணும் போது மட்டும்தான் அந்த அனுபவத்தை பெறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். நீங்க வேற எப்படி சொன்னாலும் நீங்க என்னென்ன அனுபவத்தை பார்த்தாலும் அந்த அனுபவம்ன்றது இந்த உலகியல் அனுபவத்தை மீறி ஒரு அனுபவம் வர வாய்ப்பு இல்லை. அது மீறி வருது நீங்க நினைக்கிறதுன்றது அது வந்து ஒரு காணல் நீர் மாதிரி. ஏன்னா அந்த மாதிரி நிறைய அனுபவத்தை என்னை சுற்றியும் நானும் நிறைய விஷயம் பார்த்தேன். ஆனா எதுவுமே ஒண்ணும் இல்லை. இந்த உலகிற்குள்ளதான் இருக்குது அது மூலமான சாராம்சம். அதுல இருந்து நீ ஒருமையும் அதுல இருந்து அன்பையும் எடுத்துட்ட அப்படின்னா அதுதான் இந்த மூலத்தையே உணர்றதுக்கான சமம். அது ஒருமைன்ற ஒரு குணத்துக்குள்ள இருக்குது. அந்த ஒருமையை நோக்கி நம்ம எல்லாரும் பயணம் பண்ணணும். அந்த ஒன்னஸ் தான் நம்மளுக்கு மூலமா இருக்குது. அப்ப அந்த ஒன்னஸ் தான் நம்மளுக்குள்ள வேற்றுமையா இருக்கிறது எல்லாத்தையும் ஒற்றுமையா பார்க்கிற குணத்தை கொண்டு வாங்க. கை ஒண்ணுன்றத மைண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணுங்க. கால் ஒண்ணுதான்றத ரிஜிஸ்டர், எல்லாமே ஒண்ணு அப்படின்ற ஒரு குணத்துக்குள்ள வாங்க. எல்லாத்தையும் ஒன்னா பாருங்க. எல்லாரோட வழி என் வழின்னு கொஞ்சம் சிந்திங்க. கஷ்டம் எனக்கு அந்த கஷ்டத்தை நான் எப்படி நான் ஃபீல் பண்ண முடியுன்ற கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது எவ்வளவு ஒரு வழியா. அப்ப அந்த வழிக்கு எதனா சொல்லிச்சு நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா அந்த வழியில இருக்கும் பண்ண முடியாது. வழியிலிருந்து வெளியே இருந்து பாருங்க பண்ண முடியும். இப்ப அவங்களுக்கு இன்பத்தை நீ கொடுக்கும் போது நமக்கான இன்பமும் நமக்கான வழியை ஈஸியா கிடைக்கும். அது யாருக்கும் நீ பண்ணல. உனக்கு நீ உன் தேடுதலுக்கு மறுப்பு போட்டுக்கிற. உன் தேடுதலுக்கு ஒரு சரியான விடையை நீயே தேடி எடுத்துக்க போற. அதுக்கு பிறர் வழி பிறர் துன்பத்தை நம்ம நீக்கணும்னு ஆசைப்படும் போதும் பிறர் யாருன்றது நீ அழிக்கணும்னு ஆசைப்படும் போது நீ யாருன்றது பட்டமட்டமா தெரியும். அந்த பிறர்ன்றது இந்த ரெண்டு கையும் தான். நம்ம லெப்ட் கை ரைட்டு கைன்னு சொல்லும் போது இதுவே பிறர் ஆயிடுச்சு. ஒன்னாவல இது ஒன்னு ஆக்கு. நம்ம எப்பவுமே ஒன்னஸுக்குள்ள போகும்போது மட்டும்தான் நம்ம ஒரு தெராசுக்குள்ள பாத்துருக்கீங்கல்ல. தெராசு பழைய தெராசுல எல்லாம் பார்த்தா குண்டு வச்சு நடுவில் ஒரு முள்ளு இருக்கும். அந்த முள்ளுக்கு நேரம் மேல ஒரு முள்ளு இருக்கும். இப்படி ஒரு முள்ளு இருக்கும், பெரிய முள்ளு இருக்கும். இந்த முள்ளு இப்படி இப்படி ஆடிதான் இருக்கும். ஆனா இந்த முள்ளு என்னைக்கு சென்டரா வருது அப்போ வந்து அது அவங்களுக்குள்ள வந்து சமமாயிடுச்சு. சமமான அந்த பொருளை வாங்கிடுவோம். யாராயினும் சமமானா மட்டும் தான் வாங்குவாங்க. சிம்பிள் லாஜிக். ஒரு கடைக்கு எந்த கடைக்கு வேணா போவாங்க. வைக்கிற பொருளுக்கும் அதுக்கான வெயிட் நியூக்ளியஸா ஆனாதான். அதுக்கு காசாயினும் நியூக்ளியஸ் வரணும், ஒரு எடையாயினும் நியூக்ளியஸ் வரணும். அந்த நியூக்ளியஸ் வந்தா மட்டும்தான் நீங்க யாரும் பொருளை வாங்குவீங்க. அது வரைக்கும் பொருளை நீங்க யாரும் வாங்க மாட்டாங்க. பொருள் மீண்டும் மீண்டும் குப்பையா ஆகுறது உறுதியாயினே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த சமமான நிலைக்கு போறதுக்கான சோர்ஸுகளை நம்ம போகணும். அந்த சமநிலைன்றது எல்லாத்தையும் ஒருமையா ஒன்னா பார்த்தா மட்டும்தான் சமநிலை கிடைக்கும். வேற்றுமையா பார்க்கற வரைக்கும் வித்தியாசம் இருக்கிற வரைக்கும் இப்படிதான் இருக்கும். இப்படி இருக்கும் போது இந்த டேப்பர் மாதிரி இப்படி போட்டா பொருள் சறுக்கு போய் நிக்கல. அது இப்படி ஆனா எவ்வளவு பொருள் அந்த பொருள் மேலதான் நிக்க முடியும். அப்ப அந்த மேல நிக்கிற பொருள்னால அந்த முழுமையான உணர்வை புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அந்த சென்டரா நிக்கிற முள் தான் நீ. இந்த ரெண்டு பக்கம் இருக்கதான் ரெண்டு கை. சிம்பிளா எப்படி வச்சுக்கலாம். இப்ப நம்ம ஒரு இடத்தரசு மாதிரி இப்ப நான் ரெண்டு பக்கம் கை வச்சிட்டேன். இந்த பக்கம் ஒரு வெயிட் வை, இந்த பக்கம் வெயிட். நான் ரெண்டுத்தையும் எப்போ நான் யூட்டிலைஸ் பண்றேனோ அது யூட்டிலைஸ் பண்ணும்போது என் மைண்டுக்குள்ள ஒரு மேல இருக்கணும். ஓகே குட் கரெக்டா ஆகுதுன்னு சொல்லுவேன். அப்படி சொல்லும் போது என்னன்னா மேல இருக்கிற ஒரு முள்ளுக்கும் இந்த என் முள்ளுக்கும் கனெக்ட் ஆகும். அதுதான் யூட்டிலைஸ் பாயிண்ட். அந்த பாயிண்ட்டை டெஸ்ட் பண்ணிட்டா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீயும் அந்த மூலமும் ஒண்ணுன்றதா ஒரு கணத்துல நிறைய தோன்றி இங்க நிறைய விஷயத்த பட்டவட்டமா காட்டும். அதுக்கு வேற்றுமை நீங்கி ஒற்றுமை மட்டும்தான் அந்த வழியை காட்ட முடியும். ஒற்றுமைன்றதுன்னா ஒரே யூட்டிலைஸ் பண்றதுதான். அது இந்த பக்கம் என்ன பொருள் அந்த பொருள் இந்த பக்கமும் நான் வச்சா மட்டும்தான் அது யூட்டிலைஸ் அந்த முழு சென்டர்ல போய் நிற்கும். அப்ப அந்த சென்டரை நான் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்குள்ள ஒருமை வந்தா தான் சென்டர்னஸ் வரும். அனைத்தையும் ஒன்னா பார்க்கும் போது அது முழுமையான சென்டர்ல போய் நிற்கும்.
மேல் முள்ளும் கீழ் முள்ளும் ஒன்னோட ஒன்று கலக்கும். அது ஒன்னோட ஒண்ணு கலந்தா இந்த மனித தேகமா இருக்கிற நீயும் நீங்க எது மூலம்னு நினைக்கிறீங்களோ அந்த இயற்கையும் ரெண்டு ஒரு மேல இருந்து வர்றது இயற்கை, கீழ இருந்து போறது நம்ம இந்த தேகமானது. நம்ம இதை செயற்கைன்னு சொல்லலாம். இந்த செயற்கையும் இயற்கையும் ஒண்ணு கலக்கும். அது எப்போ ஒண்ணு கலக்கும்? நம்ம கிட்ட ஒருமை வரும்போது மட்டும்தான் ஒண்ணு கலக்கும். அனைத்தையும் ஒன்னா பார்க்கும்போது, அனைத்தையும் உயர்வா பார்க்கும்போது, அனைத்தையும் நீயா பார்க்கும்போது அந்த ஒருமை வரும். இடத்து ராசு நேரா நிற்கும். நேரா நிற்கும் போது நம்மளோட முள் மேல் முள்ளோட டச் ஆகி நம்மளே மூலமா இருக்கிற ஒரு பேரறிவை நம்ம உணரலாம். அதுக்கு அன்புன்ற ஒரு செயல் தான் இருக்கிறதுலே மூலமான சாதனை. ஏன்னா அந்த சாதனைக்குள்ள வேரியேஷனே இருக்காது. ஒரே ஈக்குவேஸ் மட்டும்தான் அதுக்குள்ள மெயின்டைன் ஆகும். அந்த ஈக்குவேஷன் தான் ஒருமை. அதனால்தான் வல்லரசு ஒருமை எங்க விளங்குதோ அங்கதான் ஜீவகாருண்யம் மிகுது. அந்த ஒருமை விளங்குனதுக்கு அப்புறம் இந்த தெராசு நேர்கோட்டுக்கு வந்துடும். நேர்கோட்டுக்கு வந்தோடனே மேல் முள்ளும் கீழ் முள்ளும் ஒண்ணு கூடும். ஒண்ணு கூட்டினோடனே அந்த மூலத்தோட அறிவும் இந்த கீழே இருக்கிறோட அறிவும் ஒண்ணு கலக்கும் போது மூலமும் இந்த பூமியில இருந்த மனித தேகமும் ஒண்ணா. அது ஒண்ணாகும் போது ஒரு கணத்தில் அனைத்தும் உணர்ந்த தன்மை இந்த தேகமானது பெறும். அது பெறும்போது இதுக்குள்ள பட்டவர்த்தமான அனைத்து விதமான அறிவும் வெளிப்படும். அது ஒருமை விளங்கும் போது மட்டும்தான் அந்த நிகழ்வு வெளியே தோன்றும். அப்ப அந்த சாதனைன்றது நம்மளுக்கு முக்கியம். இந்த உலகத்திற்கு சாதனை ஒண்ணு, அது கருணை தான் சாதனை, அது அன்பு தான் வழி, பிறர் வழியே உன் வழியை எண்ணுவதுதான் சாதனை. அதுக்கு ஒருமைன்ற ஒரு குணம் தான் ரொம்ப மூலமான விஷயம். அந்த ஒருமைன்றது நம்ம உடலுக்குள்ளேயே நம்ம பிரிவினை வச்சிருக்கிறோம். அந்த பிரிவினை நோக்கி நம்ம எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் ஒருமைக்குள்ள இருக்க நம்ம பழக்கப்பட்டா நம்ம எல்லாருமே ஒரே பர்சன், ஒரே தன்மை, ஒரே குணம், ஒரே எல்லாமே ஒண்ணுன்றது மட்டும் அதுக்குள்ள பட்டவர்த்தமா தெரியும். அந்த ஒன்னஸ் தான் நம்மளோட மூலம். அதான் நான் என்பது ஒண்ணு. நானுன்னா ஒண்ணுன்னு அர்த்தம். நம்மளோட இந்த வீடியோஸ்ல பாருங்க, இந்த போர்ட்ல எதுல பார்த்தாலும் நான் ஒரு வாசகம். நான்னா முழுமையான ஒருமை, முழுமையான அன்பு, அதுவே மூலம், அதுவே நான் என்ற குணம். அனைத்தும் நானா இருக்கிற ஒரு பேரறிவு. இந்த அறிவு உங்க எல்லாருக்குள்ளயும் இருக்குது. அந்த முள்ளு மேல இருக்குது, இந்த முள்ளு கீழே இருக்குது. இந்த கீழே இருக்கிற முள்ளு இப்படி ஆடுற வரைக்கும் அதை ஒண்ணும் பண்ண முடியாது. அது இப்படி ஆடினா கூட ஒரு நேரம் டச் பண்ணலாம். இப்படி ஆடுறதே கிடையாது, ஒரே வாட்டினா. அங்கதான் பிரச்சனை நிலவுது. அது அன்புக்குள்ள போகும்போது மட்டும் அது இப்படி ஆட ஆரம்பிக்கும். ஏன்னா இங்க எல்லா விதமான விளையாட்டுன்னு சொல்றீங்க. விளையாட்டுக்கான முழுமையான பொருள் என்ன? யார வேணா நீங்க கேட்டு பாருங்க. விளையாட்டுக்கான முழுமையான பொருள் சந்தோஷமா இருக்கு, உண்மையா இல்லையா? ஹாப்பியா இருக்கு, அதுக்கு இப்ப விளையாட்டு. ஆனா விளையாட்டுக்குள்ள அந்த ஹாப்பினஸ் இருக்குதான்னு பாருங்க, துளி கூட கிடையாது. ஏன்னா விளையாட்டுக்குள்ள ஒரு பக்கம் சந்தோஷமும் ஒரு பக்கம் தோல்வியும் இருக்கு. ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் துக்கமும் இருக்கும். அப்ப எப்படி அது விளையாட்டா? அது தயவு செய்து புரிஞ்சுங்க. விளையாட்டுன்றது ஒரு பொருள் இங்க கிடையாது. விளையாட்டுக்கான ஒரு பொருள் அப்படின்னா, விளையாட்டுன்னா அதுக்கான அர்த்தம் அன்பா சந்தோஷமா இருக்குது. அதான் அதோட விளையாட்டு. விளையாட்டுனா அதான் வரணும். உண்மைதானே? அது எதுல இருக்குன்னா ஒரே விஷயம் மட்டும் இருக்கும். இந்த ஜீவகாரணத்துல மட்டும்தான், ஒருமை விலங்கினத்துல மட்டும்தான் அந்த விளையாட்டு இருக்கும். அந்த விளையாட்டுன்றது கருமையான செயல் செய்யறது தான் விளையாட்டு. அந்த விளையாட்டுக்குள்ள போனீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஈக்குவலேஸான மகிழ்ச்சி இருக்கும். நீங்க வேற எந்த விளையாட்டு எடுத்து பாருங்க, எந்த விளையாட்டுக்குள்ளேயும் மகிழ்ச்சி இருக்க வாய்ப்பு இல்லை. சென்றதா அது நீங்க கேரம் போர்டு, கில்லி, கிரிக்கெட், ஃபுட்பால் எதை வேணா எடுத்துங்க. ஒரு பக்கம் ஒருத்தன் ஜெயிப்பான், ஒருத்தன் தோப்பான். இப்படிதான் இருக்கும். இப்படி இருக்கிற வரைக்கும் அது ஒண்ணுமே பண்ணவே முடியாது. அது எப்ப இப்படி ஆபத்துக்கு ட்ரை பண்ணுதோ அப்பதான் இந்த ஒருமை விலங்கும். அந்த ஒருமை விலங்குனா நம்ம கிட்ட அன்பு வரும்போது மட்டும்தான் ஈக்குவலேஸான அனுபவம், அன்பு ஏற்படும். ஒரே மாதிரி ரெண்டு பேரும் மகிழ்ச்சி ஏற்படும். கொடுக்குற எனக்கும் மகிழ்ச்சி, வாங்கக்கூடிய அவங்களுக்கும் மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி என்னைக்கு ஒரே தன்மையை நீக்கி நம்ம போதும், அன்னைக்குதான் விளையாட்டை நம்ம ஒழுங்கா விளையாண்டுக்கணும்னு அர்த்தம். இப்ப ஜீவகாரன்றது விளையாட்டு தான். இங்க எல்லாமே விளையாட்டு தான். அந்த விளையாட்டுல இந்த அன்பான செயல் விளையாட்டை நம்ம எல்லாரும் விளையாடணும். அந்த விளையாட்டுக்குள்ள மட்டும்தான் ரெண்டு பக்கம் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் இருக்கும். அந்த ஆனந்தமும் மகிழ்ச்சியும் இருக்கும்போது மட்டும்தான் அந்த ஆனந்தம்ன்ற ஆண்டவனை நோக்கி நீங்க போக முடியும். மகிழ்ச்சின்ற பேரின்பத்தை நோக்கி நீங்க போக முடியும். மூலன்ற ஒரு மூலத்தை நோக்கி நம்ம எல்லாரும் ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆக முடியும். கீழ் மூலம் மேல் மூலம் அப்பதான் கனெக்ட் ஆகும். ஏன்னா நீ ஆனந்தமாகும் போது தான் அந்த அறிவை பெற முடியும். நீ ஆனந்தம் இல்லாம கஷ்டத்தோட இருக்கும்போது அந்த அறிவை பெற முடியாது. ஆனந்தம் தான் அந்த அறிவை கொடுக்கும். அந்த ஆனந்தம்ன்றது நீ உனக்கு ஆனந்தமாகும், பிறகு நீ ஆனந்தமாகும். அது அன்புக்குள்ள மட்டும்தான் இருக்குது. அன்பான செயலை செய்யும் போது இரண்டு பேரும் ஆனந்தமாகும் போது அந்த ஆனந்த நிலையை நம்ம எட்டுறதுக்கான வாய்ப்புகள் மிக எளிதா கிடைக்கும். அப்ப நம்ம எல்லாரும் ஆனந்தம்ன்றது அன்புக்குள்ள இருக்குது, கருணைக்குள்ள இருக்குது, பிறர் வழியா நம்ம வழியா சிந்திக்கிறது இருக்குது. அதை மட்டும் யோசிங்க. விளையாட்டுன்றதுக்கான பொருள் ஒரே ஒரு விளையாட்டு, அன்பா இருக்கிறது மட்டும்தான் விளையாட்டு. மற்ற எதுவுமே விளையாட்டுல அதுக்கு பேர் சண்டை. நீங்க எந்த கேமான எடுத்து பாருங்க. ஒரு கேமுக்குள்ள என்ன இருக்கும்னா, இந்த பக்கம் 10 பேர், அந்த பக்கம் 10 பேர் இருப்பான். நான் ஜெயிப்பேனா இவன் ஜெயிப்பான்னு உள்ளுக்குள்ள ஒரு ஒரு கெட்ட எண்ணம் ஓடும். நான் இப்படியா ஜெயிச்சிடணும், அவன் தோத்துணுன்ற எண்ணம் இருக்கும். அவன் ஜெயிச்சணும், தோத்துணும். இந்த எண்ணமே விளையாட்டுக்கான பொருள் இல்லை, சண்டைக்கான பொருள். அதிக சத்தம் இருக்கும், ஒரு பெரிய கும்பல் இருக்கும். விளையாடும் போது தவறுதலா கைப்பட்ட ரத்தங்கள் வரும்.
இது கொஞ்ச நாள் உள்ளுக்குள்ள வந்து நான் ஜெயிச்சுட்டேன் நான் தோத்துட்டேன்ற எண்ணம் இருக்கும். ஒரு பெரிய ஒரு கொஞ்ச நாள் அது ஒரு பெரிய சண்டையா மாதிரி ஃபைட்டர். அந்த சண்டைக்குள்ள என்ன இது எல்லாமே இருக்கும். அப்படியே சண்டைக்குள்ள பாக்குறதுக்கு ஒரு டீம் இருக்கும். ரெண்டு பக்கம் சண்டை போட்டு 2 நபர்கள் இருப்பாங்க. இவங்க பக்கமும் சத்தம் வரும், அவங்க பக்கமும் சத்தம் வரும். 2 பேரும் சண்டை போட்டு அவங்களுக்குள்ள காயங்கள் ஏற்படும். இதே விஷயம் விளையாட்டுக்குள்ளே இருக்கும். தயவு செய்து கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திங்க. இங்க விளையாட்டுன்னா என்ன? உண்மையிலேயே விளையாட்டுக்கான பொருளே இல்லைங்க. விளையாட்டுன்னா சண்டைன்னு அர்த்தம். நம்ம அப்படிதான் சண்டை போட்டுவோம். நம்ம எல்லாரும் கேட்டா விளையாடுன்ற பேர்ல விளையாடும் போதே ஒருத்தன் தோக்கும் போது அவங்களுக்குள்ள கஷ்டம், ஜெயிக்கும் போது அவனுக்கு சந்தோஷம். யார்கிட்ட ஜெயிச்சிட்டேன்? அவனு நான் ஜெயிச்சிட்டேனா? என்னடா இது லாஜிக்கே புரியல. இதுதான் நம்ம விளையாட்டுன்னு விளையாண்டுக்கிறோம். விளையாட்டுனா 2 பக்கம் மகிழ்ச்சி இருக்கிறது ஒன்னே விளையாட்டு. நீங்களே போனா வீட்டுல அம்மா அப்பா பள்ளி விளையாட போச்சு வீட்டு சண்டை போட்டுக்க மாட்டானே. ஏன் விளையாட போனியா தோறுது எல்லாருக்கும்? ஏன்னா விளையாட்டுன்னு பொருளே கிடையாது. போனா ஃபர்ஸ்ட் சண்டைக்கு ஸ்டார்டிங் விளையாட்டு தான். அதுல ஸ்டார்ட் பண்ணி அது எவ்வளவு தூரம் கொண்டு போவோம், லைஃப் லாங் கொண்டு போவோம், முடி வரை கொண்டு போவோம். அப்போ விளையாட்டுன்ற பொருளுக்கான அர்த்தமே கிடையாது. விளையாட்டுக்கான பொருள்னு அர்த்தம்னா நம்ம எல்லாரும் அன்பு எல்லாம் ஒண்ணு கூடி நம்ம அதே இப்போ விஜயகான சிலாப்தான் இருக்கும். காலையா சனி ஞாயிறு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பரபரப்பா இருக்கும். 4 மணிக்கு வந்து கஞ்ச காசை ஏற்றி அம்போ நாய்க்கு சாப்பாடு செஞ்சு போட, திரும்பி மனித உணவு செஞ்சு கொடுக்க, பறவைக்கு தானியம் கூட வைக்கும். சூப்பரா இருக்கும். விளையாட்டு தான். எந்த பக்கம் பாக்குறோம்ல அவன் பாராட்டுவான், எங்களுக்கு கொடுக்க மாட்டேன் கேட்பான், ரொம்ப சூப்பரா சொல்லுவான். எல்லாமே நம்மள வாழ்த்தினே இருப்பான். பாக்குறவன் வாழ்த்துவான், போய் கொடுக்குறவன் வாழ்த்துவான். எந்த பக்கம் திரும்பினாலும் வெறும் மகிழ்ச்சி மலையாவே போயிடும் மேல. இதுதான் அன்புக்கான ஒரு பெரிய விஷயம். இப்ப இப்படி சுத்தி சுத்தி நம்ம மேல எல்லாரும் அன்பு தெளிக்கும் போது என்ன, அந்த அன்புக்கான வடிவமா நம்ம மாறுறது ரொம்ப நிச்சயம். நம்ம எல்லாரும் கருணையா இருப்போம், அன்பா இருப்போம், ஒருமை குணத்தை வளர்த்துப்போம், பிறர் வழியை நம் வழியை எண்ணுவதே வாழ்க்கையா கொள்வோம். அதுவே இறுதியான பயணம், முடிவான பயணம். அந்த முடிவு கட்டாயம் நடக்கும். எல்லா உயிரினும் முற்றுவார். ஐயா மிக அற்புதமா சொன்னீங்க.